தவிக்க விட்டுட்டு அசிங்கப்படுத்திட்டு போனவ அவன் நல்லாவே இருக்க மாட்டான். அம்மா, அப்படியெல்லாம் உங்க வாயால சொல்லாதீங்க. உங்க பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. உங்க குடும்பம் இப்படி ஆனதுக்கு ஏன் பையன் சந்துரு தான் சொன்னா உங்க குடும்பம் இப்படி ஆயிடுச்சுன்னு. அதான் உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தோம். அதானே நீ சொல்ல வந்த பொண்ணி. ஆமா, நீங்க எப்படி இங்க? ஏன் நான் வரக்கூடாதா? இவங்க ராணி அம்மா, அம்மாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். எங்க குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியமானவங்க. வணக்கங்க. இவங்களுக்கு பவித்ராவை பத்தி சந்திரவும் உங்க பவித்ராவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அத என்கிட்ட சொல்லாம இருப்பானா? உங்ககிட்டயாவது அந்த பாவி யாருன்னு சொன்னாளா தம்பி? இல்ல ஆண்டி, நானும் எவ்வளவு தடவை கேட்டு பார்த்துட்டேன். அது மட்டும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. கல் நெஞ்சுக்காரி தம்பி அவ. இல்லனா பெத்த அப்பா அம்மா கிட்ட கூட அவன் பேரை சொல்ல மாட்டேன்னு அடம் பிடிப்பாளா அவ? ஐயோ, கல் நெஞ்சுக்காரி இல்லம்மா உங்க பொண்ணு. அவளுக்கு ரொம்ப இலகின மனசு. அவளை கோயில வச்சு நானும் பொண்ணையும் பார்த்திருக்கோம். அவ நல்ல மனசுக்கு அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும். அவளை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிறவனோட சேர்த்து வைக்க வேண்டியது எங்க 2 பேரோட பொறுப்பு. என்ன பொண்ணே? நீங்க சொல்றத கேக்குறதுக்கு ஆறுதலா தாங்க இருக்கு. ஆனா யாரு எவனு தெரியாதவன எங்க போய் கண்டுபிடிப்பீங்க? எப்படி சேர்த்து வைப்பீங்க? அவன் யாரு என்னன்னு தெரியாம இல்லம்மா, என் கண்ணு முன்னாடி என் வீட்டுல தான் இருக்கான். நிச்சயம் அவனை நான் பவித்ராவோட சேர்த்து வைப்பேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க ஆண்டி. பவித்ராவோட ஃப்ரெண்டு வீடு எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு எப்படியாவது அம்மாவையும் கூட கூட்டிட்டு போய் பேச வச்சு அந்த ஆள் யாருங்கிறத கண்டுபிடிக்கிறேன். சில சமயம் பெத்தவங்க கிட்ட சொல்ல முடியாதத மனசுக்கு நெருக்கமா இருக்கிறவங்க கிட்ட சொல்லுவாங்க. உங்க பொண்ணு கிட்ட பொண்ணு மெல்ல மெல்ல பேசி அவ மனச தெரிஞ்சுக்குவா. அப்புறம் அவனோட உங்க பொண்ண பொண்ணி சேர்த்து வைப்பா. அவ என் கண்ணு முன்னாடி கூட இருக்க வேண்டாமா? எங்க இருந்தாலும் அவ நல்லா இருக்கணும். கோவத்துல வீட்டை விட்டு அனுப்பிட்டேனாலும் அவ எங்க இருக்கிறாளோ என்ன பண்றாளோன்னு மனசு கிடந்து தவியா தவிக்குதுமா. இந்த குடும்பத்தையே தாங்கி நின்ன மகராசிமா அவ. அவ அப்பாவுக்கு உடம்புக்கு முடியாம போனதும் நான் இருக்க மனு ஆம்பளை புள்ள மாதிரி தலையெடுத்து நின்னவ. அவளை நானே இந்த வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. மகன ஒருத்தி இருந்தோம், யார் இல்லாத அனாத மாதிரி இருக்கிறோம்மா. இல்லம்மா, நீங்க அப்படி எல்லாம் நினைக்காதீங்க, அழாதீங்க. இங்க பாருங்க, உங்க புள்ள ஸ்தானத்துல என் பையன் சந்துரு இருப்பான். உங்க பொண்ணு இருந்து உங்களுக்கு என்ன உதவி பண்ணிருப்பாளோ அது அத்தனையும் சந்துரு பாத்துப்பான். உங்களுக்கு மளிகை சாமான்ல இருந்து மாத்திரையில இருந்து எது வேணுமோ உரிமையா அவன்கிட்ட கேளுங்க. அவன் உங்களுக்கு பிள்ளையா இருந்து எல்லாமே பண்ணி கொடுப்பான். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்க அனாதன்னு மட்டும் சொல்லாதீங்க. உங்களுக்காக நாங்க இருக்கோம். ஏன், எங்க குடும்பமே இருக்கு. வேணாம்மா, உங்களுக்கு எதுக்கு எங்களால இவ்வளவு கஷ்டம்? கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் உதவி செய்யறவ உங்க பொண்ணு பவித்ரா. அத நாங்களும் எங்க கண்ணால கோயில்ல பாத்திருக்கோம். அவளுக்கு என்ன உதவி செய்யணுமோ அதை கண்டிப்பா நான் செய்வேன். நான் மட்டும் இல்ல, என் குடும்பமே அவளுக்கு உதவி செய்யறதுக்கு நன்றி கடன் பட்டிருக்கு. ஐயோ, நீங்க எதுக்கு கையெடுத்து கும்பிடுறீங்க? நான் தான் உங்களை கையெடுத்து கும்பிடணும். ஏன்னா சரி சரி சரி, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? சரி சந்திரு, இத பாரு, அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு பத்திரமா கூட்டிட்டு போ.
தேவையானது செய். சரி சரி நீ பாத்துக்க. நீ வா நீ வா. வரேங்க. போயிட்டு போயிட்டுங்கம்மா. போயிட்டு வா. நான் நினைச்சேன் நீ இப்படி ஏதாவது உணர்ச்சி வசப்பட்டு இந்த உண்மையை சொல்லிடுவியோன்னு நினைச்சேன். நான் வந்து பார்த்தா அது உண்மையாயிடுச்சு. ஐயோ என்ன பொண்ணி, ஏன் இப்படி இருக்க? நீ மட்டும் அவங்க கிட்ட உண்மையை சொல்லிருந்தா இந்நேரம் என்ன ஆயிருக்கும்? என்னால முடியலக்கா. ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. 3வது மனுஷன்னு கூட என்ன பார்க்காம அந்த அம்மா என்கிட்ட அழுது தீத்துட்டாங்க. தப்பு செஞ்சது ஏன் பையன்தான், ஏன் புள்ளதான்னு இவங்க கிட்ட என்னால வாயை திறந்து உண்மையை கூட சொல்ல முடியலையேக்கா. அந்த நிலைமையில என்ன கொண்டு வந்து விட்டுட்டானே. பொண்ணை பெத்தவங்கக்கா, அவங்க வயிறு எரிஞ்சு நம்ம குடும்பத்துக்கு சாபம் விடுறாங்க. என்னால எப்படி பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியும்? அதனாலதான். ஐயோ உன் குற்ற உணர்ச்சியை காட்டுறதுக்கான நேரம் இது இல்ல பொண்ணி. சரி, ஒருவேளை நீ உண்மையை சொல்லிருந்தனா அவங்க இந்நேரம் உன் வீட்டு வாசல்ல வந்து நின்னு இருப்பாங்க. சண்டைய போட்டு பிரச்சனைய பெருசாக்கி இருப்பாங்க. இந்த விஷயம் நம்ம 4 செவத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் நீ நிம்மதியா நடமாட முடியும். இங்க பாரு, இது உன் வீட்டுக்காரருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அப்புறம் இந்த குடும்பமே தலைகீழ மாறிடும். இந்த குடும்பம் மானம் கௌரவம் போயிடுச்சுன்னா உன் பெரிய புள்ளைய அடிச்சே கொண்டு இருப்பாரு. இதுல மத்தவங்களோட நிம்மதியும் சந்தோஷமும் சுத்தமா காண போயிடும். ஐயோ, இப்படி எல்லாம் நடக்கணும்னா நீ ஆசைப்படுறியா? இது பாரு, உன்னை விட அந்த பவித்ரா இந்த விஷயத்த ரொம்ப தெளிவா யோசிக்கிறா. என்னக்கா, என்ன சொல்றீங்க? ஆமா, நான் கூட அந்த பொண்ணு யார்கிட்டயும் சொல்லாம உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சூர்யா கிட்ட ஏன் சொன்னான்னு நானும் எப்படி யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சது, அவ எப்ப வாய திறந்து வெளியே சொல்றாளோ அப்பவே இந்த விஷயம் கைய மீறி வெளியே போக ஆரம்பிக்கும். அதனாலதான் அந்த பவித்ரா இந்த முடிவு எடுத்திருக்கா. அவ சின்ன பொண்ணா இருந்தாலும் அவ சரியா யோசிச்சிருக்கா. இந்த நிதானமும் பக்குவமும் உனக்கும் வேணும் பொண்ணி. கல்யாணம் பண்ணிட்டு வர மூத்த மருமக கெட்டு போய் தான் வந்தான்னு காலம் பூரா இந்த ஊர் உலகம் மட்டும் இல்ல, வீட்டுல இருக்கிற பிள்ளைங்களுக்கும் அது தெரிஞ்சா அது பவித்ராக்கு மட்டும் இல்ல உனக்கும் கூட தானே அது கஷ்டமா இருக்கும். அதனாலதான் சொல்றேன், கொஞ்சம் பொறுமையா இரு. இப்பெல்லாம் என்னால எந்த முடிவும் எடுக்க முடியல. என்னால நார்மலா செயல்படவே முடியல. என்னையே அறியாம நான் என்னென்னமோ செய்யறேன். என்ன பண்றதுனே தெரியல. ஐயோ அழாதம்மா. எப்போ நடந்தது நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு அங்கேயே நின்னா அடுத்து என்ன செய்யறதுன்னு ஒண்ணும் தெரியாது. இப்ப அடுத்தது என்ன செய்யணும்னு நீ யோசி. நீ தெளிவானாதான் இந்த பிரச்சனைய சுமூகமா முடிக்க முடியும். பவித்ராவை வாழ வைக்க முடியும். என்ன புரிஞ்சதா? இந்த அளவுக்கு நீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை எனக்கு என் மேல இல்லக்கா. எனக்கு நம்பிக்கை இல்ல. ஐயோ அம்மா, என்ன ஆச்சுமா? ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? இல்லடா, கண்ணுல தூசி விழுந்துருச்சு. ஆமா, வீட்டுக்குள்ள வந்து முகத்தை கழுவிக்கங்கம்மா. எதுக்கு? இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஏமா ஹாஸ்பிடல் போறதுக்கு நேரமாச்சு இல்ல, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். என்னப்பா நின்னுகிட்டு அப்படியே பாத்துட்டு இருக்க? கூட்டிட்டு போ போ. வாங்க. என்ன வா, வண்டியில ஏறு, வா. எங்க 2 பேர் குடும்பமும் எவ்வளோ பெரிய குடும்பம் தெரியுமா? எவ்வளோ பெரிய மண்டபத்துல எங்க கல்யாணம் நடக்கும் தெரியுமா? உன்னை எல்லாம் அந்த மண்டப வாசலுக்குள்ள கூட விட மாட்டாங்க.
உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளிடுவாங்க. உன் கல்யாணத்தை கெடுக்கிறதுக்கு நான் எதுக்கு கல்யாணம் வரைக்கும் காத்துட்டு இருக்கணும்? இன்னைக்கே அதுக்கான வேலையை ஆரம்பிக்கிறேன். அப்பாடா. என்ன ஆண்டி, என்ன குழம்பு இன்னைக்கு? இன்னைக்கு முருங்கைக்காய் போட்டு காரக்குழம்பு வச்சுட்டு பீன்ஸ் பொரியல் பண்ண போறேன். ஓ, நான் வேணா காய் கட் பண்ணி கொடுக்கட்டுமா? ஐயே, அதெல்லாம் வேணாம்மா. உனக்கு எதுக்கு சிரமம்? நானே கட் பண்ணிக்கிறேன். ஆண்டி, பொன்னி ஆண்டிக்கு இப்போ கை சரியாயிடுச்சா? பரவாயில்லம்மா. ஏதோ கடவுளோட அனுகிரகம் அவ மேல இருந்ததுனால கை தப்பிச்சுது. இல்லனா அந்த கிரைண்டர்ல அவ கை விட்டதுக்கு எலும்பெல்லாம் உடைஞ்சே போயிருக்கும். அச்சச்சோ, எப்படி பொன்னி ஆண்டி இவ்ளோ கவனம் இல்லாம இருந்தாங்க? இல்ல பவித்ரா, நானும் கொஞ்ச நாளா பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். அவளுக்கு எந்த வேலையிலுமே கவனம் இருக்கிறது இல்ல. தனியா உட்காந்துக்கிறதும் அவளா யோசிக்கிறதுமா இருக்கா. எனக்கும் அவளுக்கும் 10 வயசுல இருந்து பழக்கம். என்னை பத்தி அவளுக்கு தெரியாத எந்த விஷயமும் இல்ல, அவளை பத்தி எனக்கு தெரியாத எந்த விஷயமும் இல்ல. அப்படிப்பட்ட எனக்கே இப்ப அவ மனசுல என்ன ஓடுதுன்னே தெரியலன்னா பாத்துக்கோயேன். ஒருவேளை பொன்னி ஆண்டிக்கு சூர்யாக்கு பாக்குற பொண்ணு மேல இஷ்டம் இல்லையோ? இங்க பார் பவித்ரா, இந்த வீட்ல பொன்னிக்கு இஷ்டம் இல்லாத ஒரு விஷயம் கூட நடக்காது. பொன்னி பார்வையில உத்தரவு கிடைக்காம எங்க அண்ணன் ஒரு துரும்ப கூட இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் நகர்த்தி கூட போட மாட்டார். அப்புறம் ஏன் பொன்னி ஆண்டி இப்பெல்லாம் டல்லாவே இருக்காங்க? ஆமாட்டி, அவங்க மூத்த பையன் சூர்யா இருக்கார்ல, அவருக்கு பொண்ணு பார்த்திருக்காங்கல்ல, அந்த ஃபேமிலி யாரு என்னன்னு உங்களுக்கு தெரியுமாட்டி? தெரியலையேம்மா, நீ ஏன் கேக்குற? இல்ல, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்டேன். எனக்கு எப்படிமா தெரியாம இருக்கும்? பொன்னி எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிடுவா. அந்த பொண்ணோட பேரு ஸ்வேதான்னு சொன்னான்னு நினைக்கிறேன். ஸ்வேதாவா? அது மட்டும் இல்லம்மா, அவங்க அப்பா நம்ம கம்பெனியை விட பெரிய கம்பெனி வச்சிருக்காராம். ஓ, என்ன கம்பெனி ஆண்டி? ஆ, 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 ஞாபகம் வந்துருச்சுமா. ஏதோ சொன்னா, அது ரேஸோ இல்ல இல்ல ரேஸா, ஏதோ கம்ப்யூட்டர் கம்பெனியாமே. ரேஸா? ஓ ஓ, இந்த ரேஸா? ஆமா. ஆமா ஆமா, பெரிய கம்பெனி தான். ஆமா, பெரிய கம்பெனி. இந்த பொண்ணு எதுக்கு இவ்வளோ விவரம் கேட்டுக்கிட்டு இருக்கா? பெரிய புளியங்கொம்பா தான் பிடிச்சிருக்கான் போல இருக்கு. கோட்டீஸ்வர பொண்ணை பிடிச்சிருக்கியாடா? மவனை இறா, உன்னை ஒரு வழி பண்றேன். என்ன கம்பெனி? ரேஸ். ஃபோன் பண்ணி அந்த பொண்ணு யாருன்னு விசாரிக்கிறேன். ஆண்டி, ஒரு நிமிஷம், ஒரு முக்கியமான ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். பவித்ரா, நீ என்கிட்டயே போட்டு வாங்குறியா? நல்லது நடந்தா சரி. ஹலோ. ஹலோ, இது ரேஸ் இன்ஃபோடெக்கா? எஸ் மேடம். நீங்க யார் பேசுறது? என் பேர் பவித்ரா. நான் உங்க எம்டியோட டாட்டர் ஸ்வேதா இருக்காங்கல்ல,
அவங்களோட ஃப்ரெண்டு. என்னோட ஃபோன் மிஸ் ஆயிடுச்சு, அதனால ஸ்வேதாவோட நம்பரை மிஸ் பண்ணிட்டேன். நீங்க ஸ்வேதாவோட நம்பர் மட்டும் தர முடியுமா? எங்க எம்டி டாட்டரோட நம்பரை நான் எப்படி தர முடியும்? நீங்க ஃப்ரெண்டுன்றதை நான் எப்படி நம்ப முடியும்? உங்க கேள்வி கரெக்ட் தான். உங்க எம்டி பொண்ணுக்கு ரீசெண்டா பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்லி ஏதோ ப்ராப்ளம் ஆகி கேன்சல் ஆச்சா? ஆமா, இங்க ஆஃபீஸ் ஸ்டாஃப்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அவ என் ஃப்ரெண்டா இல்லனா இந்த விஷயம் எனக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? அத பத்தி பேசுறதுக்காக தான் நம்பர் கேக்குறேன். ஓகே மேடம், நான் நம்பர் சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. 98416. தேங்க்யூ so much. ஓகே மேம். ஹலோ, ஸ்வேதாவா? ஆமா. ஸ்வேதா, என் பேர் பவித்ரா. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீங்க என்ன மீட் பண்ண முடியுமா? நீங்க யாரு? என்கிட்ட என்ன முக்கியமான விஷயம் பேசணும்? இல்ல, நான் உங்க ஃப்ரெண்டு தான் ஸ்வேதா. ஏன் ஃப்ரெண்டா? எனக்கு பவித்ரான்னு எந்த ஃப்ரெண்டுமே இல்லையே. உங்க லைஃபை பெட்டரா ஆக்குற ஒரு முக்கியமான ஹெல்ப் நான் பண்ண போறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நான் உங்களுக்கு யாரு? உங்க ஃப்ரெண்டு தானே? ஏன் லைஃபை நீங்க என்ன பெட்டர் ஆக்க முடியும்? இப்போ உங்களுக்கு அலையன்ஸ் பேசிட்டு இருக்காங்கல்ல, அந்த சூர்யாவை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இப்ப சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஃப்ரெண்டு தானே? இன்னைக்கு ஈவினிங் 4 o'clock உங்க ஸ்ட்ரீட் கார்னர்ல இருக்கிற பார்க்குக்கு வந்துருங்க. ஓகே. ஓகே. சூர்யாவை பத்தி சொல்ல போறாளா? என்ன சொல்ல போறா? இவ யாரு? ஒண்ணுமே புரியலையே. சூர்யா, என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பா யாருன்னு தெரியாமலே தெரிய போறேன்னு சொன்னல. Your days are counted, சூர்யா. ஹலோ ஸ்வேதா, நீங்க பார்க்ல எங்க இருக்கீங்க? நான் இந்த பெஞ்ச்ல உட்கார்ந்திருக்கேன். கிரீன் ட்ரெஸ் இந்த சைடுல. இங்க பாருங்க. ஹாய். நான் உங்களை பார்த்துட்டேன். இதோ வரேன். வாங்க வாங்க வாங்க. நீதான் சூர்யா கிட்ட புதுசா ஏமாற போறவளா? இதோ வரேன். ஹாய் ஸ்வேதா, நான் பவித்ரா. யார் நீங்க? சூர்யா பத்தி என்கிட்ட என்ன சொல்லணும்? சூர்யா பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க அவரோட கேர்ள் ஃப்ரெண்டா? இருங்க, ரிலாக்ஸ் ஸ்வேதா. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணுமே இல்ல. ஜஸ்ட் நான் சூர்யாவோட ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்டுனா எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்? ஃப்ரெண்டுனா ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டுங்க.
இந்த பெஸ்டின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி. அவனை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். டெய்லியுமே நான் அவனை பார்த்துட்டு தான் இருக்கேன். ஏன் அவன் வீட்ல தான் நான் தங்கி இருக்கேன். அவரு வீட்ல தங்கியிருக்கீங்களா? ஆமாங்க, அவன் வீட்ல தான் தங்கி இருக்கேன். பவுன் ஆண்டின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. சூர்யாவோட அம்மாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். சூர்யாவோட அம்மா கல்யாணம் பண்ணி வந்தப்போ அவங்களும் கூடவே வந்து இப்ப வரைக்கும் அந்த வீட்டு அவுட் ஹவுஸ்ல தான் தங்கியிருக்காங்க. சூர்யாவோட வீட்டு வேலையெல்லாம் அவங்க தான் பாத்துக்கறாங்க. நான் அந்த பவுன் ஆண்டியோட தூரத்து சொந்தம். நான் அந்த ஆண்டி கூட தான் தங்கியிருக்கேன். சூர்யாவ அவ இவன்னு சொல்றீங்க? அந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸா? சாரிங்க, உங்க முன்னாடி அவன் இவன் சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா பல வருஷத்து பழக்கம் பாருங்க, மாத்திக்க முடியல. இனிமே மாத்திக்க கண்டிப்பா ட்ரை பண்றேன். சரி, என்கிட்ட என்ன பேசணும்? நீங்க என்ன எதுக்கு பார்க்கணும்னு சொன்னீங்க? அத முதல்ல சொல்லுங்க. பொண்ணு பாக்குற அன்னைக்கே உங்களை பார்த்து இந்த விஷயத்த சொல்லலாம்னு நினைச்சேன். ஆக்சிடென்டலா அது நடக்காம போயிடுச்சு. அதான் உங்களை நேர்ல பார்த்து சூர்யாவை பத்தி எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லலான்னு உங்களை வர சொன்னேன். சூர்யாவை பத்தி அப்படி என்னங்க தெரியும் உங்களுக்கு? ஏங்க, நிறைய தெரியுங்க எனக்கு. உங்களை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தெரியும். உங்க போட்டோவை பார்த்ததுல இருந்து ஸ்வேதா ஸ்வேதான்னு புலம்பிட்டு இருக்கிறதும் தெரியும். நாளைக்கு கல்யாணம் பண்ணா உங்களை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு ஒத்த கால நிக்கிறதும் தெரியும். நான் இப்படிலாம் சொன்னாதான் உனக்கு என் மேல நம்பிக்கை வரும் ஸ்வேதா. நானா சூர்யாவை பத்தி உன்கிட்ட சொன்னா நீ எல்லார்கிட்டயும் சொல்லி பிரச்சனை ஆக்கிடுவேன். அது பொன்னி ஆண்டியை பாதிக்கும். அதை நடக்க விட மாட்டேன். நான் உன்னை கைட் பண்ண நீயா அவனை பத்தி புரிஞ்சுக்கணும், அவனை விட்டு விலகணும். பொன்னி ஆண்டிக்கு எந்த பிரச்சனையும் வராம இந்த விஷயத்தை டீல் பண்றதுக்கு எனக்கு வேற வழி தெரியல ஸ்வேதா. என்னை மன்னிச்சிரு. நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? 200% உண்மைங்க. ஆனா அவன் டேஸ்ட்டுக்கும் உங்க டேஸ்ட்டுக்கும் ஒத்து வருமானு சந்தேகமா இருக்குன்னு அவன் யோசிக்கிறான். அது மட்டும்தான் இதுல இருக்கிற ஒரே பிரச்சனை. என்ன சொல்றீங்க? என் டேஸ்ட்டுக்கு ஒத்து வருமானு யோசிக்கிறீங்களா? ஆமா ஸ்வேதா, உன் போட்டோவை பார்த்ததுல இருந்து ஐயாவுக்கு ஒரே குஷி. ஆனா அவன் யாருக்கும் எதுக்காகவும் தன்னை மாத்திக்க மாட்டான். அவனுக்கு பிடிச்சதுதான் நம்ம சாப்பிடணும் செய்யணும்னு எதிர்பார்ப்பான். அதுல மட்டும் சின்னதா அடமெண்டா இருப்பான். அதான் நம்ம கேரக்டருக்கு ஸ்வேதா ஒத்து வருவளா இல்லையான்னு யோசனையா இருக்குன்னு சொன்னான். அதான் அவனுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் என்னெல்லாம் பிடிக்காதுன்னு உங்ககிட்ட சொல்லி உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கலாம்னு நினைச்சேன். என் ஹெல்ப் உங்களுக்கு வேணும்னா சொல்லிடுங்க, நான் கிளம்புறேன். சரி, நான் கிளம்புறேங்க. இருங்க இருங்க, உட்கார்ந்து பேசலாமா? கண்டிப்பா. அப்புறம் உங்களுக்கு சூர்யாவை ரொம்ப பிடிச்சிருக்குல்ல? தெரியல பவித்ரா, அவருக்கு இருக்க மாதிரி எனக்கும் சூர்யா என் கேரக்டருக்கு ஒத்து வருவாரான்னு சில சந்தேகம் இருக்கு. அதை எப்படி கிளியர் பண்றதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிறவங்களுக்கே இருக்கிற சந்தேகம் தானே இது. கூட பழகி பார்த்தா தானே தெரியும். சரியா சொன்ன. நானும் எங்க வீட்ல இதே தான் சொன்னேன். ஆனா எப்படி பழக ஆரம்பிக்கிறது, எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல. நான் வேணா ஒரு ஐடியா சொல்லவா? சூர்யாவுக்கு மகாபலிபுரம்னா ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு ஃபோன் பண்ணி மகாபலிபுரம் போலாமான்னு கேளுங்க. ரொம்ப சந்தோஷமாயிடுவான். உங்க ஃபர்ஸ்ட் அவுட்டிங்கே ஹாப்பியா இருக்கும். அப்புறம் எல்லாமே உங்களுக்கு ஸ்மூத்தா மூவ் ஆகும். ஒருத்தர் ஈஸியா புரிஞ்சுக்கலாம். சரியா வருமா? சரியா வருமான்னு நான் சொல்றதை விட நீங்களே ஃபோன் பண்ணி பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஸ்பீக்கர்ல போடுங்க. சொல்லுங்க ஸ்வேதா. சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? நானும் சாப்பிட்டேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் என்னங்க பண்ண போறேன், லேப்டாப் முன்னாடி உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனோ? டிஸ்டர்பா? வேலை பார்த்துட்டு இருந்த என்ன ஃபோன் பண்ணி கூல் பண்ணிருக்கீங்க. எனக்கு சந்தோஷம் தாங்க. அவுட்டிங் போலான்னு சொல்லியிருந்தேன்ல. ஆமா, இடத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொல்றேன்னு சொன்னீங்களே, ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? மகாபலிபுரம் போலாமா? எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அது. எப்படிங்க இப்படி? என்னால நம்பவே முடியல. நீங்க வேற ஏதாவது இடத்துக்கு போலான்னு கேட்டிருந்தா நானே மகாபலிபுரம் போலான்னு கேட்டிருப்பேங்க. ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிச்ச இடங்க அது. சரிங்க, அப்ப நான் டைம் சொல்றேன், அப்ப போலாம். மொத அவுட்டிங்கே மறக்க முடியாதபடி மாத்திட்டீங்க. நான் ரொம்ப ஹாப்பிங்க. ஓகேங்க, நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன், அப்புறமா கால் பண்றேன். ஓகேங்க, டேக் கேர். பாய் பாய். பாய். சார் ரொம்ப ஹாப்பி போலையே. ஆமா ஆமா, நீ சொன்னதை அப்படியே சொல்றாரு. ஃபர்ஸ்ட் அவுட்டிங்கையே மறக்க முடியாததா மாத்திட்டேன்னு சந்தோஷப்படுறாரு. தேங்க்ஸ் பவித்ரா. இதுல என்ன இருக்கு ஸ்வேதா? நான் சொல்றது மட்டும் நீங்க கேட்டீங்கன்னா அவனை ஒரே நாள்ல வழிச்சு உங்க ஹேண்ட்பேக் உள்ள போட்டு வச்சுக்கலாம். ஓகேனா சொல்லுங்க. சூர்யாவுக்கே தெரியாம நானும் மகாபலிபுரம் வரேன். நீங்க ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு தேவையான எல்லா ஹெல்ப்பையும் நான் பண்றேன். சரி ஸ்வேதா, நீங்க யோசிச்சு சொல்லுங்க. எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரிங்க. ஸ்வேதா, இப்பவாவது நம்ம ஃப்ரெண்ட் ஆயிக்கலாமா? ஹேண்ட் ஷேக் பண்ணலாமா? ஷியோர். ஓகே, பாய். பாய். சார், நீங்க வர சொன்னதா சொல்லியிருந்தாங்க. ஆனந்த் கொடுத்த பிளானை தான் பார்த்துட்டு இருக்கேன். சூப்பர், எக்ஸலண்டா இருக்கு. சின்னதா நிறைய ஐடியா கொடுத்துருக்காரு. சின்ன ஐடியாவா இருந்தாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐடியாவா இருக்கு. இதுல அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுது. வெரி குட். நல்ல திறமைசாலியை கொண்டு வந்து கம்பெனியில் சேர்த்துருக்க. நல்ல காரியம் பண்ணியிருக்க. இந்த மாதிரி திறமைசாலிங்க எங்க இருந்தாலும் நம்ம கூட வச்சுக்கணும். அப்பதான் நம்ம growth நல்லா இருக்கும். வெரி குட். தேங்க்யூ சார். அப்புறம் செந்தில், நம்ம ஐஸ்வர்யாவை கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்துரு. அடுத்த மாசமே ஜாயின் பண்ண சொல்லு. அப்பாயின்மெண்ட் லெட்டர்ல என்ன போஸ்டிங் போடணும் சார்? போஸ்டிங் எல்லாம் மென்ஷன் பண்ண வேணாம். எந்த ஜாபா இருந்தாலும் பண்ணணும்னு சொல்லு. அதுதான் அக்ரிமெண்ட் சொல்லிடு. ஓகே சார். அப்படின்னா சேலரி எதுவும் மென்ஷன் பண்ண வேணாம்ல சார்? சேலரி, போஸ்டிங் எதுவுமே மென்ஷன் பண்ண வேணாம். அப்புறம் செந்தில், விநாயக மாமா 10 லட்ச ரூபா வாங்கிட்டு போனார்ல, உன்னை ஃபாலோ பண்ண சொன்னேன், பண்ணியா? ராஜாராம்க்கு இது தெரிய வேணாம். கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் சரி செஞ்சு அந்த குடும்பத்துல ஒன்னு சேர்த்துக்கிறேன்னு என்கிட்ட சொல்லியிருக்காரு. அது வரைக்கும் இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டான்னு என்கிட்ட சத்தியம் வாங்கியிருக்காரு. ஃபாலோ பண்ண சார். அவருக்கு பிரச்சனை எதுவுமே இல்லை. அந்த பணத்தை கஷ்டப்படுற ஒருத்தருக்கு உதவ தான் வாங்கியிருக்காரு சார். அவரால் ஒரு குடும்பம் இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனையிலேருந்து வெளியே வந்திருக்கான் சார். ஆனால் அவர் செய்கிற உதவி வெளியே தெரியக்கூடாதுன்னு நினச்சிருக்காரா சார். அதான் உங்ககிட்ட பணம் எதுக்குன்னு வெளிப்படையாக சொல்லலை சார். தெரியும், அவரை பற்றி நல்லா தெரியும். நல்ல காரியத்துக்கு தான் செலவு பண்ணுவாருன்னு. இருந்தாலும் முகத்தில் ஒரு பதட்டம் தெரிஞ்சதில்ல, அதுக்காக தான் உன்னை ஃபாலோ பண்ண சொன்னேன். மற்றபடி அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? இல்லை சார், அவர் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். அப்பா, இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்கு. அவர் முகத்தில் பதட்டத்தை பார்த்ததில் நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். சரி செந்தில், நீ போய் வேலையை பாரு. ஓகே சார். செந்தில் ஒரு நிமிஷம் சார்.
நான் தான் இந்த அப்பாயின்மெண்ட்டை கொடுக்க சொன்னேன்னு ஐஸ்வர்யாவுக்கு தெரிய வேணாம். அவள் ரெஸ்யூம் பார்த்து கூப்பிட்டதாவே இருக்கட்டும். ஏன்னா இந்த வேலை அவள் திறமைக்கும் படிப்புக்கும் கிடைச்சதாவே இருக்கட்டும். புரியுது சார். என்கிட்ட புரியுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஐஸ்வர்யா தானேன்னு நான் சொன்னதெல்லாம் அங்கே சொல்லக்கூடாது. புரியுதா? ஏன்னா வீடு வேற, உறவு வேற, கம்பெனி வேற. ஓகே? எஸ் சார். சரி, கிளம்புறேன் சார். விநாயகண்ணே, இங்க இருக்கேன், வாங்க. உங்களுக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்றது பாருங்க. 4 ஜூஸ் குடிச்சு முடிச்சிட்டேன். உட்காருங்க. எப்போ வீட்டை காலி பண்ணிட்டு ஊரை விட்டு போறேன்? என்னண்ணே வந்த உடனே எப்படி இருக்க புஷ்பா? 10 லட்சம் கொடுத்தனே, உன் கஷ்டம்லாம் கொஞ்சமாவது குறைஞ்சிருச்சா? மிச்ச கடனை எல்லாம் எப்படி சமாளிக்க போறேன்னு ஏதோ பாசமா கேப்பீங்கன்னு பார்த்தா எப்ப ஊரை விட்டு காலி பண்ண போறேன்னு கேக்குறீங்க. என்னண்ணே என் மேல இருந்த பழைய பாசம்லாம் எங்க போச்சு? இப்ப பழைய பேச்செல்லாம் வேண்டாம். ஊரை காலி பண்ணிட்டு போறேன், கடைசியா உங்களை பார்க்கணும் வாங்க அப்படின்னு கூப்பிட்ட. இப்ப எதுக்கு வர சொன்ன? அது எப்படின்னு உடனே ஊரை காலி பண்ணிட்டு போக முடியுமா? கடங்காரங்கெல்லாம் சும்மா விட்டுருவாங்களா? அதுக்கு தான் 10 லட்ச ரூபா கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டேன்ல, அப்புறம் என்ன? அண்ணே, தங்கமுத்து எனக்கு கடன் கொடுத்த கடங்காரங்கள்ல ஒருத்தன். அவன மாதிரி எனக்கு கடன் கொடுத்தவங்க 38 பேர் இருக்காங்க. அவனுங்களுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்றது? நான் ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டா அவங்க எல்லாம் சும்மா விட்டுருவாங்களா? என்னென்ன புரியாத மாதிரியே பேசுறீங்க? இத பாரு, நீ ஊரை சுத்தி கடன் வாங்கி வச்சிருப்ப, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்னென்ன என்ன செய்யறதுன்னு கேட்டா எப்படின்னு? நான் என்ன கடன் வாங்கணும்னு ஆசைப்பட்டா கடன் வாங்கினேன்? சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி கடன் வாங்க வச்சிருச்சு. உன் சொந்த புராணம்லாம் எனக்கு தேவையே இல்லை. உன் பிரச்சனையை முடிப்பியோ இல்லை வளர்ப்பியோ எனக்கு தெரியாது. ஆனா இனிமே என் கண்ணு முன்னாடியே வராத, அவ்வளவுதான். புரியுதா? என்னென்ன பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டா எப்படின்னு? இப்போ நீங்க வசதியா இருக்கீங்க, புஷ்பா உன் பிரச்சனையெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா இப்படி எடுத்தறிஞ்சு பேசுறீங்களே என்ன? இந்த பாரு, சும்மா வளவளன்னு பேசாத. என்னை எதுக்கு இங்க வர சொன்னியோ அதை மட்டும் சொல்லிட்டு கிளம்பு. அத பத்தி தானே இவ்ளோ நேரம் பேசிட்டு இருந்தேன். உங்களுக்கு புரியவே மாட்டேங்குதுன்னு. சரி சரி, நேரா விஷயத்துக்கே வரேன். எனக்கு இன்னும் ஒரு 10 லட்சம் ரூபாய் பணம் வேணும். என்னது? மறுபடியும் 10 லட்ச ரூபாய் பணம் வேணுமா? என்ன விளையாடுறியா? இல்லண்ணே, சீரியஸா தான் சொல்றேன். நீங்க தான் என்ன ஊரை விட்டு காலி பண்ண சொல்றீங்க. அப்போ நீங்க தானே என் பிரச்சனையெல்லாம் முடிச்சு வைக்கணும். அப்போ என் பிரச்சனைய முடிச்சு வைங்க. நீங்க ஆசைப்பட்டபடி நான் ஊரை விட்டு போயிடுறேன். உங்களை தொந்தரவு பண்ணவே மாட்டேன். உனக்கு அன்னைக்கு வாணியம்மா சொன்ன எதுவும் காதுல ஏறலன்னு நினைக்கிறேன். ஏறி இருந்தா என்கிட்ட இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பியா? அச்சச்சோ, அவங்க சொன்னது எல்லாமே என் மண்டையில நல்லா ஏறிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் யோசிக்கவே ஆரம்பிச்சேன். நீங்க வாணி அம்மாவை எதுக்காக கூட்டிட்டு வந்தீங்க? அவங்களுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னு நிறைய யோசிச்சேன். நீங்க எனக்கு பணம் கொடுக்கறதுக்கு ராஜாராம் குடும்பத்தை சேர்ந்தவங்கள யாரையாவது கூட்டிட்டு வந்திருந்தா கூட நான் இவ்ளோ யோசிச்சிருக்க மாட்டேனே. ஆனா வாணி அம்மாவை கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னா நீங்க ஏதோ தப்பு செய்றீங்க. அத ராஜாராமுக்கு தெரியாம மறைக்கிறீங்கன்னு நான் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். அண்ணே, இப்ப நான் பேசுறதையும் திரும்ப பணம் கேக்குறதையும் உடனே வாணி அம்மா கிட்ட போய் சொல்லணும் உங்களுக்கு தோணுமே. அப்படி நீங்க சொன்னீங்கன்னா நான் நேரா ராஜாராம் வீட்டுக்கு வந்து நீங்க எனக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கீங்க, எதுக்காக கொடுத்தீங்கன்னு கேளுங்கன்னு நியாயம் கேட்பேன். அதனால இன்னொரு தடவை வாணி அம்மாவை கூட்டிட்டு வந்து என்ன மிரட்டுற தப்ப செய்ய மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க செய்ய மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? சரி, எப்ப பணம் தர போறீங்க? இந்த பாரு,
நீ தப்பு மேல தப்பு பண்ற புஷ்பா. என்னென்ன நீங்க சொன்ன மாதிரியே நான் சுத்தி வளைச்சு பேச விருப்பப்படல. எனக்கு நீங்க பணம் தரீங்களா இல்ல நான் ராஜாராம்கிட்ட போட்டுமா? இந்த பாரு, என்னால உடனேலாம் எதுவும் சொல்ல முடியாது. கொஞ்சம் டைம் கொடு, யோசிச்சு சொல்றேன். எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கங்க. ஆனா எனக்கு சாதகமா ஒரு முடிவை சொல்லுங்க. உங்க பதிலுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். வெயிட்டர் வரங்க மேடம். மேடம் இந்தாங்க பில். அண்ணே 4 ஜூஸ் குடிச்சேன்ல அதுக்கான பில் பே பண்ணிடுங்க. நான் வரட்டுமா? என்ன அந்த பில்லை பார்த்து அப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க? இதுக்கே யோசிச்சா எப்படி? சரி, நீங்க சீக்கிரமா ஒரு முடிவை சொல்லுங்க. நீங்க சொல்ற முடிவை வச்சுதான் நான் ராஜாராம எப்ப பார்க்கணுங்கிறத முடிவு பண்ணுவேன். என்ன இப்படி ஷாக் ஆயிட்டீங்க? சீக்கிரம் முடிவை சொல்லுங்க. வரேன்னு. அம்மா, பவுனம்மா, அத்தை, மாமா, பிரியா எல்லாரும் சீக்கிரம் வாங்க. என்ன ஐஷு, என்னது நடுவுல நின்னு ஆட்டம் போடுறீங்க? நான் டான்ஸ் ஆடுறேம்மா. அது சரி, ஆடுங்க டான்ஸ் வாங்க. ஆயி. நான் இல்லம்மா டான்ஸ். என்னாச்சு என்னாச்சு சொல்லு. பவுனம்மா, நீங்க ஆடுங்க வாங்க. ஆடுங்க. ஏய், ஆடுங்க. அத்தை நீங்க வாங்க. ஜாலியா ஆடுங்க. என்னடி நீ அவங்களோட சேர்ந்து ஆட்டம் போட்டுட்டு இருக்க? சும்மா என்ன இரு. பண்ண சொல்ற? ஐஷு, அம்மா, காரணத்தை சொல்லிட்டு ஆடு. நில்லுமா நில்லுமா. எனக்கு ஏதாவது ஸ்வீட் செஞ்சு தாங்க, நான் சொல்றேன். ஸ்வீட் இன்னைக்கு செய்யலையே. ஏன் ஏதாவது படத்துல நடிக்க போறியா? அதுக்கு தான் டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கியா? சி போடி, இவ ஒருத்தி. என்னன்னு சொல்ல. அது சஸ்பென்ஸ், இப்ப சொல்ல மாட்டேன். ரொம்ப பில்டப் குடுக்குறாமா இவ. இன்னைக்கு நைட்டு சாப்பாடு ஸ்பெஷலா இருக்கணும். எதுக்கு? என்னன்னு தான் சொல்ல. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. சஸ்பென்ஸ் தாங்க முடியல. ஓய், கம்பெனில இருந்து அப்பாயின்ட்மெண்ட் ஆர்டர் கிடைச்சிருச்சா? அம்மா, எப்படிமா? ஹேய், நான் உன் அம்மாடி. ஐயோ, என் செல்ல அம்மா. இதுக்கு தான் இவ்ளோ பில்டப் கொடுத்தியா? ஹே, நீ போடி, உனக்கு ஒன்னும் தெரியாது. சரி சரி போதும். அம்மா, அப்பா திறமை இருந்தா தானே வேலை கிடைக்கும்னு சொன்னாரு. இப்போ நம்ம கம்பெனில வேலை செய்ய தகுதியானவன்னு ப்ரூவ் பண்ணிட்டேம்மா. அப்பாயின்ட்மெண்ட் ஆர்டரே வாங்கிட்டேன். எங்க காணுமே? தள்ளடி. டன்டடாய். பாத்தியா? ஓவரா சீன் போடாத. என்னங்கம்மா? என்ன வேலைமா? அது இன்னும் தெரியல அத்தை. ஆனா வேலை கன்ஃபார்ம். அடுத்த மாசம் ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. சரி சரி, வெரி குட். ஐஷு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க் யூ. பொண்ணுங்க எப்பவுமே தான் சொந்த கால்ல நிக்கணும். அதுக்கு நல்லா படிக்கணும், நல்ல பெரிய வேலைக்கு போகணும். எப்பவுமே வேலை தான் நம்ம யாரையும் சார்ந்து இருக்கலங்கிற கான்ஃபிடன்ஸ கொடுக்கும், தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் வளர்க்கும். இப்ப நீ செய்ய போற வேலை தான் 10 வருஷம் கழிச்சு நீ யாரா இருக்க போறேங்கிறத தீர்மானிக்கும். அதனால வேலையை நல்ல கவனமா கான்ஃபிடென்ட்டா பண்ணணும், சரியா? கண்டிப்பாமா. தேங்க் யூ. இந்தா. அம்மா, நானும் நல்லா படிச்சு பெரிய ஆளாகி ஒரு நல்ல வேலைக்கு போக போறேன். ஏய், நீ பாக்ஸர் ஆவன் தானே சொன்ன? அச்சச்சோ, அத மறந்துட்டேன். யாரு இந்த மூஞ்சா? இந்த மூஞ்செல்லாம் பார்த்தா உனக்கு பாக்ஸர் ஆகுற மாதிரியாமா தெரியுது? மேடம், உங்களுக்கே வேலை கிடைக்கும் போது எங்களால பாக்ஸர் ஆக முடியாதா? ஏய் போடி, என்ன இப்போ? நீதான் ஆரம்பிச்ச. ஏய், எதுக்கு இத வச்சு சண்டை போட்டுக்கிறீங்க? முதல்ல இத கொண்டு போய் சாமி ரூம்ல வச்சு சாமி கும்பிடு போ. சரிம்மா. நீ என்ன மூஞ்ச பாத்துட்டு நிக்கிற? போய் படி. ஆண்டி, இந்தப்பா. எனக்கு இந்த
சமையல் பொருட்கள் என்னெல்லாம் வாங்கணும்னு தெரியாது. தெரிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் தினமும் நீங்க வாங்குற மளிகை கடையில பழைய பாக்கியெல்லாம் செட்டில் பண்ணிட்டேன். அட்வான்ஸா கொஞ்சம் பணம் கொடுத்து வச்சிருக்கேன். இன்னும் வேற ஏதாவது வேணும்னா அங்க போய் வாங்கிக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டைம் வரப்போ உங்களுக்கு என்னெல்லாம் வேணும்னு ஒரு லிஸ்ட்டை போட்டு வச்சீங்கன்னா உங்களுக்கு சிரமம் தராம நானே போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றேன். எனக்கு சிரமமா? நான் தான்ப்பா உங்களுக்கு சிரமம் கொடுக்குறேன். ஹாஸ்பிட்டல் பில் கட்டியிருக்கேன், மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்துருக்கேன், இப்ப மளிகை சாமான் வாங்கி கொடுத்து அங்க இருக்கிற கடனையும் அடைச்சிருக்கேன். பழகின பழக்கத்துக்காக இதெல்லாம் செய்யற ஒருத்தரை பார்க்கறது ரொம்ப அபூர்வம். பவித்ரா செஞ்ச ஒரே நல்ல விஷயம் உன் கூட ஃப்ரெண்டானதுதான்ப்பா. நன்றின்னு சொன்னா இந்த கடன் தீராதுப்பா. ஆனா எனக்கு வேற வார்த்தை தெரியலப்பா. ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. ஆண்டி, எனக்கு நன்றி எல்லாம் சொல்லாதீங்க ஆண்டி. என் அம்மா என்ன பவித்ரா இடத்துல இருந்து பாத்துக்க சொல்லியிருக்காங்க. அதான் பவித்ரா இருந்தா என்ன பண்ணுவாங்களோ அதே தான் நானும் பண்றேன். இதுவே பவித்ரா பண்ணியிருந்தா நீங்க நன்றி சொல்வீங்களா? எனக்கு ஒரு மகன் இல்லைங்கிற குறை உன் மூலமா தீர்ந்துடுச்சுப்பா. ஆனா எனக்கு மகளா பிறந்தவ வாழ்க்கையை நினைக்கும் போதுதான் ஆண்டி, பவித்ராக்கு ஒரு பிரச்சனைனா நான் ஒதுங்கி போக மாட்டேன். இப்ப நான் மட்டும் இல்ல, என் அம்மாவும் என் கூட இருக்காங்க. கண்டிப்பா பவித்ராவை இந்த நிலைமைக்கு ஆளாக்கினவனை கண்டுபிடிச்சிருவோம். அது மட்டும் இல்லாம பவித்ராவே அவனை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு முடிவெடுத்திருக்காங்க. அவங்க சொன்னதை நிச்சயமா பண்ணுவாங்க. உங்க மக வாழ்க்கை நிச்சயமா நல்லபடியா தான் இருக்கும். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. அவ மட்டும் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணா போதுமா? கை கழுவி விட்டு அவன் ஒத்துக்க வேண்டாமா? தனி ஒருத்தியா நின்னு செஞ்சு முடிக்கிற காரியமா அது? கொஞ்சமாவது அந்த பொண்ணுக்கு அறிவு வேண்டாமாப்பா? என்கிட்ட தான் சொல்லல, உங்ககிட்டயாவது சொல்லிருக்கலாம்ல. என்ன ஆண்டி யோசிக்கிறீங்க? பவித்ராவ உங்க அம்மாவுக்கு நீ அவளுக்கு ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே தெரியுமாப்பா? ஏன் ஆண்டி இப்படி கேக்குறீங்க? இல்ல, பவித்ராவுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன்னு உங்க அம்மா சொன்னாங்க. அதோட ஒரு குடும்பம் சிதையாம வாழ வைக்கணும்னு உங்க அம்மா சொன்னாங்க. அவங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது பவித்ராவை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவனையும் அவன் குடும்பத்தை பத்தியும் உங்க அம்மாவுக்கு தெரியுமோன்னு எனக்கு தோணுச்சு. அதான் கேட்டேன். என்னடா இப்படி கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதப்பா. எனக்கு அப்பவே தோணியிருந்தா உங்க அம்மா கிட்டயே கேட்டிருப்பேன். எனக்கு அப்ப தோணல, அதான் இப்போ உங்ககிட்ட கேக்குறேன். நானும் அதை பத்தி தான் யோசிக்கிறேன் ஆண்டி. அவங்க அப்படி சொன்னப்போ எனக்கு அப்படிதான் தோணுச்சு. ஆனா அவங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சிருந்தா என்கிட்ட சொல்லாம கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. பவித்ராவை இவ்வளோ கஷ்டப்படவும் விட மாட்டாங்க. அப்புறம் ஏன் அப்படி சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. நான் எதுக்கும் எங்க அம்மா கிட்ட கேட்டுட்டு தெளிவா உங்ககிட்ட சொல்றேன் ஆண்டி. அப்படி அவங்களுக்கு ஏதாவது உண்மை தெரிஞ்சதுன்னா சொல்லுப்பா. பவித்ராவோட வாழ்க்கைக்கு ஒரு விடை கிடைக்கும். சரிங்க ஆண்டி, நான் நிச்சயமா கேட்டு சொல்றேன். வரேன் ஆண்டி. அண்ணே ஒரு நிமிஷம். அண்ணே ஒரு நிமிஷம். என்னாச்சுன்னு முகம்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, வெளியில் வெயில் அலைஞ்சிட்டு வந்தேன்ல, அதான் கொஞ்சம் டயர்டாக இருக்கு. அப்படியா? அப்போ உட்காருங்க, நான் காஃபி போட்டு கொண்டு வரேன். இல்லை அதெல்லாம் வேண்டாம்மா. விசாலா எங்க? அவங்க இப்பதான் மேலே போனாங்க. ஓ சரி. அண்ணன் ஏன் இப்படி இருக்காங்க? என்னாச்சு இவருக்கு? டயர்டா இருக்கிற மாதிரி தெரியலையே. மனசுக்குள்ளே எதையோ நினைச்சு கவலையோடு போற மாதிரில இருக்கு. விசாலம், என்னங்க அவளை பாத்தீங்களா? என்ன சொன்னா? அவ அடங்க மாட்டா விசாலம். கொஞ்சம் தண்ணி கொடு.
என்னங்க ஏன் அப்படி? என்ன சொன்னா? நன்றி சொல்லணும் வாங்கன்னு கூப்பிட்டதா தானே சொன்னீங்க? ஆமா விசாலம், அப்படி சொல்லி தான் வர சொன்னா. அதை நம்பித்தான் நானும் போனேன். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் அவ என்ன சொன்னா தெரியுமா? நீங்க ஏதோ தப்பு செய்றீங்க, அத ராஜாராமுக்கு தெரியாம மறைக்கிறீங்கன்னு நான் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க தான் என்ன ஊரை விட்டு காலி பண்ண சொல்றீங்க. அப்போ நீங்க தானே என் பிரச்சனையெல்லாம் முடிச்சு வைக்கணும். எனக்கு இன்னும் ஒரு 10 லட்சம் ரூபாய் பணம் வேணும். என்னங்க சொல்றீங்க? வாணியம்மா அவகிட்ட அவ்வளோ சொல்லியும் கூட மறுபடியும் 10 லட்சம் கேட்டிருக்கான்னா அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? ஆமா விசாலம், நானும் முடியவே முடியாதுன்னு பேசி பார்த்தேன். அவ என்னன்னா உடனே ராஜாராம் கிட்ட வந்து நிப்பேன்னு மிரட்டுறா. என்னால எதையுமே சொல்ல முடியல. சரி யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். வாணியம்மா கிட்ட மட்டும் சொன்னா பிரச்சனை பெருசா தானங்க வெடிக்கும். ஆமா விசாலம், அவங்க கிட்ட போய் இவ இப்படி சொல்றான்னு திரும்ப சொன்னோம்னா கண்டிப்பா வாணியம்மா அவ மேல கோவப்பட்டு வெடிக்க தான் செய்வாங்க. அப்புறம் பிரச்சனை பெருசாகி அது ராஜாராமுக்கு விஷயம் தெரிய வர்ற மாதிரி ஆயிடும். இப்ப என்னங்க பண்றது? அவ கேக்குற பணத்தை கொடுக்கறத தவிர வேற வழியே இல்ல விசாலம். என்னங்க சொல்றீங்க? எப்படிங்க அவளுக்கு பணம் தர முடியும்? அப்படியே கொடுத்தாலும் மறுபடியும் இங்க வந்து நிக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? கடைசியா ஒரு தடவை கேக்குற பணத்தை கொடுத்துட்டு இதுக்கு மேல 10 பைசா கூட முடியாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட வேண்டியதுதான். வேற என்ன பண்றது? இல்லங்க, எனக்கு என்னவோ இது சரியா படல. எனக்கும் தான் சரியா படல. ஆனா வில்லங்க வீட்டுக்கே வந்துருவேன்னு சொல்லும்போது என்ன பண்றதுன்னே புரியலையே. அவகிட்ட கட் அண்ட் ரைட்டா பேசி இதோட முடிச்சு வர்றதை தவிர வேற வழியே இல்ல விசாலம். சரிங்க, மறுபடியும் இவ்வளவு பெரிய தொகைக்கு என்னங்க பண்ணுவீங்க? தம்பிக்கிட்டே மறுபடியும் போய் கேட்க முடியாதுல்ல? ஆமா விசாலம், அதையே தான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஜெராக்ஸ் கடைக்கு ஏதாவது லோன் கொடுப்பாங்களான்னு விசாரிச்சு பார்க்கணும். அதெல்லாம் வேண்டாங்க. பேசாம என்கிட்ட இருக்கிற நகையெல்லாம் தர, அதையெல்லாம் அடகு வச்சு அவளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து அவளை தலை முழுகிடலாம். அதெல்லாம் வேண்டாம் விசாலம். நகை எல்லாத்தையும் அடகு வச்சுட்டா நீ என்ன பண்ணுவ? ஏங்க, இப்போதைக்கு இதுதாங்க முக்கியம். அந்த ராட்சசியை ஒழிச்சு விடுறதை தவிர எனக்கு இந்த நகையே தேவையில்லைங்க. என் நகையெல்லாம் எடுத்து தர, கொஞ்சம் பொறுங்க. வேண்டாம் விசாலம், சொன்னா கேளு. வேண்டாம். இல்லங்க, வேற வழி இல்ல. நான் எடுத்துட்டு வரேன், இருங்க. இதுல போய் பண்ணா நமக்கு அது. போய் காஃபி கொண்டு வா. அம்மா, என்னம்மா ஆச்சு? அந்த ஆளை பாத்தியா? என்ன சொன்னாரு? எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகே தான். நான் பேச பேச அந்த ஆள் அப்படியே பம்மி போய் நிக்கிறான். அம்மா, எப்படிம்மா சொல்ற? ஆமாண்டி, மறுபடியும் 10 லட்சம் ரூபாய் கேட்டிருக்கேன். அவனும் டைம் கேட்டிருக்கான். எனக்கு என்னவோ அவன் பணம் தருவான்னு தான் நினைக்கிறேன். அம்மா, என்னம்மா சொல்ற? நிஜமாவா? ஆமா, அந்த விநாயகம் ஏற்கனவே யாருக்குமே தெரியாம தந்த 10 லட்சத்தை பத்தி நான் ராஜாராம் கிட்ட வந்து சொல்லுவேன்னு சொன்னேன். அவ்வளோதான், அவன் அப்படியே பயந்து போய் நான் சொன்ன எல்லாத்துக்கும் சரி சரின்னு தலையாட்ட ஆரம்பிச்சிட்டான். மா, சூப்பர்மா. இது நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்ல. சரியான கொக்கி நம்ம கையில சிக்கி இருக்குடி. அப்புறம் என்னம்மா யோசிக்கிற? நம்ம கடன் மொத்தத்தையும் அவரை வச்சே அடைச்சிடலாம். இல்லடி, நாமளே இருட்டுக்குள்ள கையை விட்டு தொலாவுறோம். அகப்பட்டது என்னன்னு நமக்கே சரியா தெரியல. அது தெரிஞ்சாதானே அதை வச்சு நாம எவ்வளவு சம்பாதிக்கலாம், அது எது வரைக்கும் தேரும்னு தெரியும். அவசரப்பட்டுட்டோன்னு வச்சுக்கோ, உள்ளதும் போச்சுடா நொல்லக்கண்ணான்னு ஆயிடும். அதுவும் சரிதாமா. அந்த விநாயகம் என்ன பண்றான்னு அந்த செந்தில வச்சு அங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணு ஒன்னா தெரிஞ்சுக்கிட்டு தான் அதுக்கப்புறமா காய நகர்த்தணும். சரிம்மா, நம்ம இந்த கடன் தொல்லையில இருந்து மீண்டு வந்து பழைய நிலைமைக்கு மாறினாலே போதுமா?
என்னால இந்த வாழ்க்கையில சலிச்சுக்கிட்டு இருக்க முடியலம்மா. எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் பூஜா. நான் போட்ட கணக்கு மட்டும் சரியா இருந்தா நாம அந்த சொகுசு கப்பல்ல பயணிக்க போற தூரம் ரொம்ப கிட்டவே இருக்கு. நீ சொல்றதெல்லாம் கேக்குறப்ப நல்லதாமா இருக்கு. நடக்குதான்னு பாப்போம். நடக்குண்டி, நான் நடத்தி காட்டுறேன். அம்மா ஏமா பவித்ராவை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவன் யாரு, அவன் குடும்பம் யாருன்னு எல்லாம் தெரியுமா உனக்கு? ஒருவேளை இவனுக்கும் நம்மள மாதிரி சூர்யா தான் பவித்ராவோட இந்த நிலைமைக்கு காரணம்னு தெரிஞ்சிருக்குமோ? அம்மா உன்னதாமா கேக்குறேன், சொல்லு. இல்லடா, இல்ல. ஏன் அப்படி கேக்குற? இல்ல, பவித்ரா வீட்டுக்கு போனப்போ அவங்க அம்மா கிட்ட நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னும் ஒரு குடும்பத்தோட மானமே காப்பாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒருவேளை பவித்ராவோட லவரை பத்தி அவ உன்கிட்ட சொல்லிட்டாலே என்னமோ தெரியல, அதான் கேட்டேன். இல்ல சந்துரு, அவ எங்கே என்கிட்ட சொல்ல போறா? அவ எதுவும் சொல்லல. அப்புறம் ஏம்மா அந்த மாதிரி சொன்ன? அதுவா, பெத்த அம்மா அப்பா பொண்ணு இந்த நிலைமையில இருக்கான்னு தெரிஞ்சதும் மனசுல ரொம்ப வேதனையோட இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் இப்படி திடீர்னு உதவி பண்றோம்னு சொன்னா அவங்க அதை ஏத்துக்குவாங்களா? அதான் இப்படிலாம் ஆறுதலா பேசினா அவங்களும் மனசுல எதுவும் வச்சுக்காம நாம செய்யற உதவியை ஏத்துப்பாங்க. ஓ, அவ்வளவுதானா? நான் கூட உனக்கு எல்லாமே தெரியுமோ, என்கிட்ட எதுவும் சொல்லாம மறைச்சிட்டோன்னு நினைச்சேன். சூர்யா பண்ண தப்புனால இப்படி மத்த பசங்க கிட்ட கூட உண்மையை சொல்ல முடியாம பொய் சொல்ல வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அம்மா, என்னம்மா திருப்பி யோசிச்சுட்டே இருக்க? இல்ல சந்துரு, ஒருத்தர் பண்ற தப்புனால குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் தப்பானவங்களா மாத்தோம். புரியல. என்னம்மா? ஒண்ணு இல்லடா. சரி, காஃபி ஆறப்போகுது, எடுத்து குடி. சூர்யாவும் சந்துரு மாதிரி நல்ல பையனா இருந்திருக்க கூடாதா? கடவுளே, என்னையே இப்படி சோதிக்கிற. என் 2 பிள்ளைங்களையும் ஒரே மாதிரி தானே வளர்த்தேன். அவ மட்டும் ஏன் இப்படி இருக்கா? அந்த ஆளு விநாயகம் முடிவு பண்ணிட்டு சொல்றேன்னு சொன்னானே, எதுவும் முடிவு பண்ணிருப்பானா? இன்னும் ஒரு போனையுமே காணுமே. இவ்ளோ நேரம்லாம் யோசிக்க விடவே கூடாது. ஃபோன் பண்ணி அவன் என்னதான் சொல்றான்னு பாப்போம். மறுபடியும் இந்த புஷ்பவல்லியா? கடவுளே, இந்த இம்சை பிடிச்சவன் நம்மளை நிம்மதியாவே இருக்க விட மாட்டா போல் இருக்கு. இவகிட்ட இருந்து நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் எப்படி காப்பாத்திக்கிறது? ஓ, என்ன விநாயகம், யோசிச்சிட்டீங்களா? என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? ஏய், அதுக்குள்ள என்ன முடிவு பண்ண முடியும்? இப்பதானே வீட்டுக்கே வந்திருக்கேன். ஏன் இவ்வளவு அவசரப்படுத்துற? நீ கேட்டது ஒன்றும் சாதாரண அமௌண்ட் இல்ல, 10 லட்சம். பொறுமையா இருந்தாதான் என்னால யோசிக்க முடியும். என் நிலைமை அப்படி விநாயகம்.
கடங்காரங்களை அவசரப்படாதீங்கன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்களே. நான் என்ன செய்வேன் சொல்லுங்க? உன் பிரச்சனைக்கு என்ன ஏன் படுத்துற? நான் எங்க உங்களை படுத்துறேன் விநாயகம்? நீங்க தான் என்ன ராஜாராமையும் பொன்னியையும் பார்க்க விடாம படுத்தி டார்ச்சர் பண்றீங்க. ஒருவேளை என் பிரச்சனைய அவங்க கிட்ட சொன்னா என் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு நினைக்கிறேன். நீங்க தான் விட மாட்டேங்கிறீங்க. அதான் எல்லாம் வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போன இல்ல நீ எதுக்கு அவங்க கிட்ட உதவி கேட்கணும்? அதுவும் இல்லாம நீ வந்து உதவின்னு கேட்டா உடனே ராஜாராம் எல்லாத்தையும் மறந்துட்டு உனக்கு உதவி செய்வான்னு நினைக்கிறியா? இல்ல, உன் கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுவான். அவனுக்கு உன் பேச்சு எடுத்தாலே பிடிக்க மாட்டேங்குது. அப்படியே நெருப்பா மாறிடுறான். அது தெரியுமா உனக்கு? இருந்துட்டு போட்டோம். ஆனா அத பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நான் பாத்துக்கிறேன். நீங்க கூட தான் என்ன முதல்ல பாக்கும்போது எரிஞ்சு விழுந்தீங்க. அதுக்கப்புறம் என் நிலைமைய பார்த்து நீங்க மனசு மாறலையா? அதே மாதிரி ராஜாராம் கிட்டையும் நான் சொல்ல வேண்டிய விஷயத்த சொன்னா தானா உதவி செய்ய போறாரு. ஏய், என்ன விஷயத்த சொல்ல போற? என்ன விஷயத்த சொல்ல போறேங்கற? என்ன இந்த ஆளு இப்படி பதறான்? அப்ப ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அத சொன்னா பெரிய மீன் வந்து வலையில மாட்டோம்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு எதையும் சொல்லாம சமாளிப்போம். அது உங்களுக்கே தெரியும் விநாயகம். நான் வேற அதை சொல்லணுமா என்ன? இந்த பாரு, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒரு விஷயம் கிடையாது. சும்மா பேசணுங்கிறதுக்காக எதையாவது பேசாத. அப்போ சரி, நான் ராஜாராம பார்த்து நேர்லயே பேசிக்கிறேன். நீங்க பொறுமையா உட்கார்ந்து என்னன்னு யோசிங்க, புரியும். ஏய் ஏய் ஏய், அதெல்லாம் என்னங்க? என்னாச்சு? என்னதான் சொல்றான் அவன்? மறுபடியும் பணம் தான் கேட்கிறா விசாலம். ஆனா கடைசியா ஒரு வார்த்தை சொன்னா, சொல்ல வேண்டிய விஷயத்த ராஜாராம் கிட்ட சொன்னா தன்னால வருவாங்கறா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவளுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்குமா? என்னங்க சொல்றீங்க? அவளுக்கு எப்படிங்க தெரிஞ்சிருக்கும்? இல்ல இல்ல விசாலம், அவ உண்மையா விஷயம் தெரிஞ்சு சொல்றாளா இல்ல நம்ம கிட்ட ஏதாவது விஷயம் கிடைக்குமான்னு போட்டு பாக்குறாளான்னு தெரியலையே. ஐயோ கடவுளே, அந்த உண்மை மட்டும் அவளுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த குடும்பமே சின்ன பின்னம் ஆயிடுமே. பயப்படாத விசாலம், பயப்படாத. எப்படிங்க பயப்படாம இருக்க முடியும்? நான் முதல்ல சொன்ன மாதிரி அவ கேட்ட பணத்துக்கு என் நகை அடமான வச்சு பணத்தை கொடுத்து தொலைங்க. சொன்ன மாதிரி அவளை ஊரை விட்டு தொலைச்சு விடுங்க. போய் தொலையட்டும். அதுதாங்க நமக்கு நல்லது. விநாயகம் பயப்படுறத பார்த்தா ஏதோ ஒரு விஷயத்த நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறான். அது மட்டும் என்னன்னு தெரிஞ்சது, அந்த ராஜாராமோட குடிமையே என் கையில தான். கூடிய சீக்கிரம் அது என்னன்னு கண்டுபிடிச்சு அவனை நடு தெருவுக்கு கொண்டு வந்து நிறுத்தல, என் பேரு புஷ்பவள்ளி இல்லை. என்னம்மா என்ன யோசிச்சுட்டு இருக்க? அந்த விநாயகம் ஃபோன் பண்றேன்னு சொன்னாரே, பண்ணாரா? இப்பதான் அந்த ஆள் கிட்ட பேசினேன். அந்த ஆள் என்ன சொன்னான் தெரியுமா? ஏய், என்ன விஷயத்தை சொல்ல போற? என்ன விஷயத்தை சொல்ல போறேங்கற? நான் கூட அந்த ஆளோட குடும்பத்தை பிரிச்சிருவேனோன்னு பயப்படுறானோன்னு தான் நினைச்சேன். ஆனா விஷயம் அது இல்லை. என் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு பெரிய ரகசியத்தை அந்த விநாயகம் மறைக்கிறான். ரகசியமா? அதே நம்ம ரகசியம்? அது எனக்கு தெரியாது. ஆனா அந்த விநாயகம் பதட்டப்பட்டு இப்ப ஃபோன் பண்ணி பணத்தை தரேன்னு சொன்னா எனக்கு தெரியாத ஏதோ ஒரு உண்மை இருக்கு.
அப்படி மட்டும் சொல்லிட்டா அந்த விநாயகம் எனக்கு எப்பவுமே அடிமை. நாம நினைச்சது எல்லாம் செய்யலாம். ஒருவேளை அவர் தர முடியாதுன்னு சொன்னா என்னம்மா பண்றது? ஏய், அவன் அப்படி சொல்லிடுவானா இல்ல நான் தான் விட்டுருவேனா? அப்படி சொன்னா என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. புஷ்பா, தங்க முட்டை போடுற வார்த்தை அறுக்கணும்னு துடிக்கிற. இனிமே நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க போறதில்ல. ஆட்டத்தை ஆட ஆரம்பிச்சிட்டேன். இனிமே உன்னை யாராலையும் தடுக்க முடியாது. பண்றதை கேர்ஃபுல்லா பண்ண. எந்த நேரத்திலயும் நம்ம குடும்பத்துக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது. சொல்லிட்டீங்கல்ல, அதை நான் பாத்துக்கிறேன். போய் ஏதாவது வேலை இருந்தா பாருங்க. வந்துட்டாரு. கண்டுபிடிக்கிறேன். அப்படி என்ன ரகசியத்தை அவங்க என்கிட்ட இருந்து மறைச்சு வச்சிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறேன். சீக்கிரமாவே கண்டுபிடிக்கிறேன். இவ கேட்குறாளேன்னு மறுபடியும் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை கொடுக்கணுமா? ஏற்கனவே கொடுத்ததை வச்சு பிளாக்மெயில் வேற பண்ண ஆரம்பிச்சிட்டா. இப்படி கொடுத்துக்கிட்டே இருந்தா என்ன நடக்கும்? திரும்பவும் கேட்டு வரமாட்டான்னு என்ன நிச்சயம் இருக்கு? இப்ப ஏதோ விஷயம் தெரிஞ்ச மாதிரி வேற பேசுறா. அது உண்மையா இருக்குமா? ஐயோ கடவுளே, இவ ஒரு விஷ பாம்பு. எப்ப வேணாலும் விஷத்தை கக்கும். இத உடனே தடுக்கல, நமக்கு தான் ஆபத்து. வீட்டில் சூர்யாவோட கல்யாண பேச்சு வேறு நடக்குது. இந்த நேரத்தில் இந்த விஷயம் ராஜாராமுக்கு தெரியாமல் இருக்கிறது தான் நல்லது. தெரிஞ்சா தேவையில்லாமல் பிரச்சனை தான் அதிகமாகும். இந்த ஒரு தடவை அவ கேட்குற பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணிடுவோம். இன்னும் கொஞ்ச நாளைக்கு விஷயத்தை ஆற போடுவோம். இதுக்கப்புறம் மறுபடியும் அவன் நம்ம திசைக்கு வந்தா அப்புறம் என்ன பண்ணலான்னு யோசிப்போம். என்னங்க, என்ன யோசிச்சு முடிவு பண்ணிருக்கீங்க? விசாலம், அந்த புஷ்பா ரகசியம் தெரியும், அதை ராஜாராம் கிட்ட சொல்ல போறேன்னு மிரட்டுறான். உண்மையிலேயே அந்த விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிருக்குமா இல்ல சும்மா நான் வாயை விட்டதுனால மிரட்டுறாளான்னு தெரியலையே. அவளை இதுக்கு மேல வளர விட்டா நமக்கு தான் ஆபத்து. ஆமா விசாலம், நீ சொன்ன மாதிரி பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு அவளுக்கு என்ன தெரியும்னு நான் தெரிஞ்சுக்க போறேன். மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீங்க சொல்றதுதான் சரி. அவளுக்கு இப்பவே போனை போட்டு பணத்தை தரோங்கிற விஷயத்த சொல்லிடுங்க. அவ பாட்டுக்கு கிளம்பி ராஜாராம பார்க்க போறேன்னு வந்துட போறா. அம்மா, என்னம்மா அந்த ஃபோன் பண்ணவே இல்ல? தோ எங்க ஸ்பீக்கர்ல போடுங்களேன். என்னம்மா, நீ ஃபோன் பேசினது வேலை செஞ்சிருச்சு போல. நீ சொன்ன மாதிரி அந்த ஆள் திரும்ப ஃபோன் பண்ணிட்டாரு. ஆமாண்டி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பேசினதுல அப்படியே ஆடி போயிட்டான். அதான் உடனே கால் பண்றேன். என்னங்க எடுக்க மாட்டேங்கிறா? சரிம்மா, எடுத்து பேசு. சொல்லுங்க விநாயகம், ஏதோ யோசிச்சு முடிவெடுத்திருக்கீங்க போல இருக்கு. ஆமா ஆமா, நீ கேட்ட மாதிரியே உனக்கு 10 லட்சத்தை கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அதை சொல்றதுக்காக தான் கால் பண்ணிருக்கேன். இந்த பாரு, இதுக்கப்புறம் ஒரு 10 பைசா என்கிட்ட கேட்டா கூட வராது. நீ கேட்டாலும் என்னால எதுவும் செய்ய முடியாது. அதுக்கு சரின்னா சொல்லு.
சரிதான் விநாயகம், நீங்க தரேன்னு சொல்றதே பெரிய சந்தோஷம். இதத்தான் உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்த்தேன். சரி, எப்போ தரீங்க, எங்க தரீங்க? ஏய், அவசரப்படாத. நீ கேட்டது பெரிய தொகை, ரெடி பண்ணி தான் கொடுக்கணும். கொஞ்சம் பொறுமையா இரு. என்ன விநாயகம், பொன்னி மில்ஸ் குடும்பத்துல இல்லாத பணமா? வெயிட் பண்ணு தரேன்னு டைம் எல்லாம் கேக்குறீங்க. இது என்ன நம்புற மாதிரியா இருக்கு? இது நீ நினைக்கிற மாதிரி பொன்னி மில்ஸுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இது நான் தனியா ரெடி பண்ணி தர்றது. இதுக்கெல்லாம் போய் ராஜாராம் கிட்ட எல்லாம் நிக்க முடியாது. நம்பிட்டேன். சரி சரி, பணத்தை சீக்கிரமா ரெடி பண்ணிட்டு சொல்லுங்க. எனக்கு இந்த கடன்காரங்களோட டார்ச்சர் தாங்க முடியல. எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் ரெடி பண்ணி கொடுத்தா உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. அதான் தர்றேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? போன வை, நானே கூப்பிடுறேன். பூஜா, மா ஆடு சிக்கிடுச்சு. சூப்பர்மா. அப்புறம் என்ன, இனிமே கசாப் தான். ஏதோ ஒரு ரகசியம் இருக்குங்கிறது மட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது என்னன்னு சீக்கிரமா கண்டுபிடிச்சிட்டா அந்த ராஜாராமையே ஸ்ட்ரெயிட்டா டீல் பண்ணலாம். சாரிம்மா, சாரிப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. உங்களை பத்தி யோசிக்காம என்ன பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு உங்களை அப்படியே நிர்கதியா விட்டுட்டு வந்துட்டேன். அம்மா சம்பாதிக்கிற பணம் வீட்டு வாடகைக்கே போதும். ஆனா சாப்பாட்டுக்கும் மருந்துக்கும் நீங்க என்ன பண்ணுவீங்க? எதையுமே யோசிக்காம வந்துட்டேனே. பவித்ரா, என்னாச்சுங்க? ஏதோ யோசனையில இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா சந்துரு, மார்னிங்ல இருந்து அப்பா அம்மா ஞாபகமாவே இருக்கு. பவித்ரா, நீங்க வேணா ஒரு டைம் அவங்கள போய் பார்த்துட்டு வாங்களேன். உங்களை பார்த்தா அவங்க மனசுக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும், அவங்க கோபமும் குறையும் இல்ல. இல்ல சந்துரு, எந்த பொண்ணும் பெத்தவங்களுக்கு கொடுக்க கூடாத கலங்கத்தை நான் அவங்களுக்கு கொடுத்துட்டேன். அவ்வளோ ஈஸியா என் மேல இருக்கிற கோவம் அவங்களுக்கு மறையவே மறையாது. இப்ப நான் அங்க போறதும் சரியா இருக்காது. பவித்ரா, அதெல்லாம் எதுவும் ஆகாது. உங்க கல்யாண விஷயம் மட்டும் முடிவாயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களும் உங்களை ஏத்துப்பாங்க. அதுக்காக தான் சந்துரு நானும் போராடிட்டே இருக்கேன். சந்துரு, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? சொல்லுங்க பவித்ரா, கண்டிப்பா பண்றேன். சந்துரு, இத அடகு வச்சு இதுல வர பணத்தை என் அம்மா அப்பாவுக்கு நீங்க கொடுக்கறதா சொல்லி அவங்க கிட்ட கொடுத்துறீங்களா? பவித்ரா, அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை. முதல்ல இதை கழுத்துல போடுங்க. இல்ல சந்துரு, இப்ப அவங்க சாப்பாட்டுக்கும் அப்பாவோட மெடிசன்ஸுக்குமே கண்டிப்பா கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. இது அவங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப்பாவது இருக்கும்ல. ப்ளீஸ் இந்த உதவி மட்டும் பண்ணுங்க சந்துரு, எனக்காக பண்ணுங்க ப்ளீஸ். நீங்க அதை பத்தியெல்லாம் கவலையே படாதீங்க பவித்ரா. ஃபர்ஸ்ட் நீங்க அதை கழுத்துல போடுங்க. உங்க அப்பா அம்மாவுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா பண்ணி முடிச்சாச்சு. என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? நானும் எங்க அம்மாவும் உங்க புள்ள ஸ்தானத்துல என் பையன் சந்துரு இருப்பான். உங்க பொண்ணு இருந்து உங்களுக்கு என்ன உதவி பண்ணிருப்பாளோ அது அத்தனையும் சந்துரு பார்த்துப்பான். உங்களுக்கு மளிகை சாமான்ல இருந்து மாத்திரையில இருந்து எது வேணுமோ உரிமையா அவன்கிட்ட கேளுங்க. அவன் உங்களுக்கு பிள்ளையா இருந்து எல்லாமே பண்ணி கொடுப்பான்.
இதான் நடந்துச்சு. என்ன சந்துரு, உண்மையாவா? ஆமா பவித்ரா, நீங்க கஷ்டப்படுறது எங்க அம்மாவுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு போல இருக்கு. அதான் நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே அவங்களே எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஆண்டி என் மேல இவ்ளோ பாசமா இருக்காங்களா? நான் இதை நினைச்சு கூட பார்க்கல சந்துரு. அம்மாவுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு. உங்க பேரை கேட்டாலே அப்படியே உருகுறாங்க. ஆமா, அப்படி என்ன பண்ணீங்க அவங்கள? இது வரைக்கும் எதுவுமே செய்யல சந்துரு. ஆனா இனிமே என் உயிரை கொடுத்தா கூட அது அவங்க என் மேல காட்டுற பாசத்துக்கு ஈடாகாது. எப்படிங்க 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் இவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க? சரி, கண்ணை தொடங்கி முதல்ல. சரி பவித்ரா, நான் சொல்லணும் தான் நினைச்சேன். நீங்க இப்படியே வீட்லயே இருந்தீங்கன்னா இதே தான் யோசிச்சுட்டு இருப்பீங்க. பேசாம நீங்க அப்ளை பண்ண லீவை கேன்சல் பண்ணிட்டு திரும்ப வேலைக்கு போலாம்ல. அங்க போனீங்கன்னா கொஞ்சம் மைண்ட் ரெஃப்ரெஷிங்காகவும் ரிலாக்ஸாகவும் இருக்கும்ல. இல்ல சந்துரு, இப்ப எனக்கு இந்த லீவ் தேவைப்படுது. லீவ் முடியட்டும், அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறேன். சரி, ஓகே. உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. சரி சந்துரு, இப்போ ஆண்டி எங்க இருக்காங்க? கீழே தான், வீட்டில் தான் இருக்காங்க. பொன்னி நீ வை பொன்னி, நான் பாத்துக்கிறேன். அந்த கையை வச்சுட்டு நீ ஏன் கஷ்டப்படுற? கையெல்லாம் சரியாச்சு பாரு. சின்ன சின்ன வேலையை கூட பண்ண விட மாட்டேங்கிற. புடவையெல்லாம் தனியா வை. ஏய் பவித்ரா, என்ன அதிசயமா இருக்கு? வீட்டுக்கு கூப்பிட்டா கூட வரமாட்ட, இன்னைக்கு நீயே வந்திருக்க. பவுனு, பாரு நேரம் ஆயிடுச்சு. டைனிங் டேபிள்ல எல்லாத்தையும் எடுத்து வை, எல்லாரையும் கூப்பிடலாம். சரியா? என்னம்மா என்ன பண்ற நீ? காலெல்லாம் எதுக்கு விழுந்துட்டு இருக்க? என்ன ஆச்சு சொல்லு. என்னம்மா என்ன ஆச்சு? இது பாரு, நீ இப்படி எல்லாம் அழக்கூடாது. எதுக்கு அழுதுகிட்டு இருக்க பவித்ரா? இது பாரு, அழாத. இது பாரு, முதல்ல அழறத நிறுத்து. என்ன என்ன ஆச்சு? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? நான் என்ன சொல்றது ஆண்டி? நான் யாருக்கோ எப்போ நல்லது செஞ்சிருக்கேன் போல. அந்த புண்ணியம் தான் என்ன உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கு போல. என்னம்மா, நீ எப்பவுமே நல்லத நினைக்கிறவ, இப்ப என்ன புதுசா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? இல்ல ஆண்டி, இந்த நிலைமையில இருக்கிற பொண்ண, அதுவும் ஒருத்தங்கிட்ட ஏமாந்து வயித்துல குழந்தையோட இருக்கிறவள மத்தவங்க யாரா இருந்தாலும் கேவலமா தான் பாப்பாங்க, ரொம்ப மோசமா தான் நடத்துவாங்க. ஆனா நீங்க உங்க வீட்ல என்ன தங்க வச்சு சாப்பாடு போட்டு பாதுகாப்பும் கொடுத்து ஆறுதலாவும் இருக்கீங்க ஆண்டி. நீங்க மட்டும் இல்லனா நான் அன்னைக்கு எங்க போறதுன்னு வழி தெரியாம எங்கேயாவது போயிருப்பேன் ஆண்டி. இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறதுக்கு ஒரு வகையில நீங்க தான் காரணம். இல்ல பவித்ரா, நான் உயிரோட இருக்கிறதுக்கே நீதான் காரணம். நீ நினைச்சிருந்தா இதை எப்பவோ பெரிய பிரச்சனையாக்கி இந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்தி இருக்கலாம். நான் தான் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன். எதுக்காக ஆண்டி இதெல்லாம் செய்றீங்க? நான் அப்படி என்ன உங்களுக்கு செஞ்சுட்டேன்? முதல்ல நீ இப்படி பேசுறத நிறுத்து. நீ எந்த தப்பும் செய்யல. அது மத்தவங்களுக்கு எல்லாம் புரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு நல்லா புரியும். உன்னை பத்திரமா கண் கலங்காம பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு. இங்க பாரு, நீ எப்போ அழாம சந்தோஷமா இருக்கணும். எவ்வளவோ செஞ்சுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்களே ஆண்டி. என் அப்பா அம்மாவை போய் பாத்திருக்கீங்க, அவங்க கஷ்டத்துல இருக்கிறத தெரிஞ்சு உதவியும் பண்ணிருக்கீங்க. இந்த மனசு வேற யாருக்கு ஆண்டி வரும்? உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு ஆண்டி. இந்த உதவிக்காகவே நான் காலம் ஃபுல்லா உங்களுக்கு நன்றி உள்ளவளா இருப்பேன். என் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு
என் புள்ள செஞ்ச தப்ப என்கிட்ட சொல்லாம இருக்க உன் மனசுக்கு முன்னாடி நான்லாம் ஒண்ணுமே இல்லம்மா. நீங்க எனக்கு செய்யறதுக்கெல்லாம் நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியல ஆண்டி. நீ ஒண்ணே ஒண்ணு எனக்காக செய்வியா? சொல்லுங்க ஆண்டி, நான் என்ன செய்யணும்? எது சொன்னாலும் செய்வியா? செய்வா ஆண்டி. கண்டிப்பா? சத்தியமா செய்வா ஆண்டி. அப்ப இனிமே நீ இந்த மாதிரி அழக்கூடாது. இனிமே எப்படி நன்றி சொல்றது அப்படி இப்படின்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது. பண்ணுவியா? என்ன பவித்ரா, இவ்வளவு நேரம் நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன்னு சொன்ன, இப்ப நான் கேட்ட உடனே இப்படி வாயை மூடிக்கிட்டு பேசாம நிக்கிற? அவ்வளவு கஷ்டமானதையா நான் சொல்லிட்டேன்? செய்யறேன்னு சொல்லு. செய்யற ஆண்டி. ஆனா நீங்க மறுபடியும் போதும். இனிமே என்ன பிரச்சனை வந்தாலும் நீ அழக்கூடாது, சரியா? சரி சரி, வா நம்ம போய் சாப்பிடலாம். வா. பவுனு, பவுனு எல்லாரையும் வர சொல்லிட்டியா? எல்லாரையும் கூப்பிட்டுட்டேன். ஐயாவும் அம்மாவும் மட்டும் முதல்ல வந்து சாப்பிட்டு போயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு சுகர் இருக்குல்ல, மாத்திரை போடணும். சரி வா உட்காரு. இல்ல நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் ஆண்டி, நீங்க சாப்பிடுங்க. என்ன இது, எல்லாரும் குடும்பமா உட்காரும் போது நீயும் உட்காரணும். என்ன, நீ உட்காரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். எங்க அம்மாவோட ஒட்டிக்கிட்டு இருக்கியா? இதுதான் சரியான சந்தர்ப்பம். உனக்கு இருக்குடி இன்னைக்கு. என்ன நின்னுகிட்டு இருக்க? உட்காரு. சந்துரு எங்க? சந்துருவா? சந்துரு போன் பேசிட்டு இருக்கான். அவரே ஒரு வெட்டி ஆபீசரு. சாப்பிடுறத விட்டுட்டு அவ்வளவு முக்கியமா யார்கிட்ட பேசுறாரு? என்னம்மா நீ ஏன் தயங்கி தயங்கி நிக்கிற? உட்காரு உட்காரு. அம்மா கூட சந்தோஷமாவா இருக்க? நீ என்ன சாப்பிடுறியோ அதுல கலந்து கொடுத்து அந்த குழந்தைய கலைச்சிடுறேன். அப்போதான் எனக்கு நிம்மதி. இங்க பாருமா, நீ பவுனோட சொந்தக்கார பொண்ணுனா எங்க வீட்டு பொண்ணு மாதிரி, இது உன் வீடு மாதிரி. புரிஞ்சுதா? என்னாச்சு பவுனு? இல்லண்ணே, கை தவறிடுச்சு. அண்ணா, பவித்ரா ஏன் சொந்தக்கார பொண்ணுண்ண? பவித்ரா நீ எப்படி இருக்கா? நல்லா ஃப்ரீயா இரு. நீ சொந்தக்கார பொண்ணுன்னு அண்ணனுக்கு தெரியாதா என்ன? நீ ஏன் கூச்சப்படுற? சொந்தக்கார பொண்ணுன்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்லணுமா? நீ சொல்றதுனாலே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். வாயை மூடிக்கிட்டு வேலையை பாரு. என்ன பொண்ணு, பவுனுகிட்ட ஏதோ ரகசியம் பேசிக்கிட்டு இருக்க? ஐயோ, ரகசியம் எல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அது நம்ம ஐஷுக்கு வேலை கிடைச்சிருச்சுல்ல, அதனால பாதாம் பால் பண்ண சொல்லிருந்தேன். அதான் ரெடி பண்ணிட்டாளான்னு கேட்டுட்டு இருந்தேன். அம்மா, நீங்க ஏமா சொன்னீங்க? நானே அப்பா கிட்ட சொல்லணும்னு எவ்வளவு ஆசையா இருந்தேன். சரி விடுடி, இப்ப சொல்ல. ஆமாப்பா, இன்னைக்கு கம்பெனில கூப்பிட்டு வேலைக்கு சேர சொல்லி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாங்க. அப்படியா? எனக்கு இந்த விஷயம் தெரியாதே. நல்லாவே பொய் சொல்றீங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கின உடனே நீ என்ன வந்து பாத்துருக்க வேண்டியதானே? நானும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு உங்க ரூம்க்கு வரலான்னு தான் பார்த்தேன். ஆனா கம்பெனினே வந்துட்டா நீங்க முதலாளி,
நான் தொழிலாளியா இருக்கணும்னு சொல்லாம அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். வெரி குட். அப்படிதான் இருக்கணும். இது அப்பாவோட கம்பெனி தானேன்னு அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாது. சின்சியரா வேலை பார்க்கணும். இது அவங்க அப்பாவோட கம்பெனி, அதனால பெரிய ஆளா வந்துட்டான்னு யாரும் சொல்லிடக்கூடாது. உன்னோட வளர்ச்சி உன்னோட திறமையா இருக்கணும், உன்னோட உழைப்பா இருக்கணும். அப்பதான் எல்லாரும் உன்னை உயர்வா பேசுவாங்க. அப்படிதான் இருக்கணும் உன்னோட வளர்ச்சியும். என்ன? கண்டிப்பாப்பா. பா, இவளுக்கு என்ன வேலை கொடுத்துருக்கீங்க? இந்த கூட்டி பெருக்கிற வேலை தானே? ஏய் சும்மா இரு, இதுலலாம் நீ கிண்டல் பண்ணாத. எந்த வேலையும் சீப்பா பேசக்கூடாது. அது கூட்டி பெருக்கிற வேலையா இருக்கட்டும், செக்யூரிட்டி வேலையா இருக்கட்டும், அதுவும் வேலை தானே. அதை செய்யறவங்களும் மனுஷங்க தானே. அவங்க அந்த வேலையை செய்யலாம், யார் அந்த வேலையை செய்வாங்க? அதனால யாரையும் எப்பையும் தாழ்வா நினைக்க கூடாது. புரியுதா? சாரிப்பா, தெரியாம சொல்லிட்டேன். குட். தேங்க்ஸ் நீ பா. எப்போ சாரி ஃபீல் பண்றியோ அப்பவே இந்த மாதிரி மனசுல நினைக்க மாட்டேன், இந்த மாதிரி பேச மாட்டேன். தேங்க் யூ பா. வா சூர்யா, உட்காரு, உட்காந்து சாப்பிடு. வா. இரு. கை கழுவினியா? இல்ல. எத்தனை தடவை சொன்னாலும் மரமண்டைக்கு ஏறாது இல்ல? போய் கை கழுவு. சரிப்பா. என்னடா உட்காந்துட்டு இருக்க? போய் கை கழுவிட்டு வா. சரி சரி பொன்னி, இங்க பார், இன்னைக்கு எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுறாங்களே, நீயும் போய் உட்காந்து சாப்பிடு. நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன், சும்மா இரு. இப்படிதான் வயித்த காய போடுவ. வந்து உட்காரு. அம்மா, அப்பாவே ஆசைப்படுறாரு, வந்து உட்காந்து சாப்பிடுமா. அதான் என் பொண்ணுங்கிறது. அம்மா அப்பா 2 பேரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? ஐயோ, சும்மா இருடி. ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு. போதும் போதும், சாப்பிடு. நீ சொல்லு. என்னங்க நீங்க? வா சூர்யா, வா வா. என்னென்ன நின்னுட்டே இருக்க? உட்காரு. உட்காரு சூர்யா, உட்காருன்னு சொல்றேன்ல. அண்ணா வந்து உட்காருண்ணா. இது பிரியா. யோசிச்சுட்டே இருப்ப உட்கார்றதுக்கு கூட. ஏய் வாங்கிக்கோ. ம். ம்.
என்ன பொண்ணு, என்ன சூர்யாவே அப்படி பார்த்துட்டு இருக்க? ஒன்றும் இல்லைங்க, பசங்க தோளுக்கு மேலே வளர்ந்துட்டாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒன்னா உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறதுக்கே போராட வேண்டியிருக்கு. அண்ணனுக்கு அன்னிக்கிட்ட பேசுற வேலை வந்துருச்சுல்ல, இனிமே பிஸியா தான் இருப்பாரு. ஆல்ரெடி நீ வைஃபோட தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு யாருக்கும் தெரியல. பொன்னி, ம் சப்பாத்தி சூப்பரா இருக்கு. ஆ அப்படியா? சாப்பிட்டு பாக்குறியா? அதான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்ல. என் கையால இந்த காம்பினேஷன்ல சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு. பசங்கெல்லாம் இருக்காங்க, அவங்க சும்மா பார்த்தா இருங்க. என்ன, நம்ம பசங்க தானே. சாப்பிடு. எப்படி இருக்கு? ம். இந்த குடும்பத்துல நான் எப்ப சேர போறேன்? இவங்கள மாமா அத்தனை கூப்பிடணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. உங்களை என் நாத்தனார்னு சொல்லி உரிமையா பேசி பழகணும்னு தோணுது. இப்ப எனக்கு கிடைக்காத இந்த உறவு என் வயித்துல இருக்கிற குழந்தைக்காவது கண்டிப்பா கிடைக்கணும். கூட என் ஃபேமிலி கூட சாப்பிட்ற அளவுக்கு நீ பெரிய ஆள் ஆயிட்டியா? உனக்கு இன்னைக்கு இருக்கு. இந்த சிறப்பை கலந்து உன் கற்பத்தை கலைச்சு இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பல, என் பேரு சூர்யா இல்லடி. பௌர்ணமா, எனக்கு வேலை கிடைச்சதுக்கு பாதாம் பால் செஞ்சீங்கல்ல, எங்க அது? அதை எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு மறந்துட்டீங்களா? இல்லவே இல்ல, முன்னாடியே கொண்டு வந்து ஆறி போயிடும்ல. நீங்க சாப்பிட்டு முடிங்க, நான் சுட சுட கொண்டு வரேன். இதுதான் சரியான சந்தர்ப்பம். அந்த பாதாம் பால்ல கலந்துட வேண்டியதுதான். பௌர்ணமா, ஏன் இவ்வளவு நீங்க தூக்கிட்டு போறீங்க? மீதியை நான் எடுத்துட்டு வரேன், நீங்க போங்க. நீங்க எடுத்துட்டு போங்க. சரி சரி, பத்திரமா எடுத்துட்டு வா. நான் பத்திரமா எடுத்துட்டு வரேன், போங்க.
பவித்ரா, நான் எதிர்பார்த்ததை விட நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருச்சு. இதை நான் கலக்கணும், நீ குடிக்கணும். குழந்தை கலையணுங்கிறது விதி, ஒன்றும் செய்ய முடியாது. பவித்ரா, இந்தா எடுத்துக்கோ. இல்ல இருக்கட்டும் ஆண்டி, நீங்க குடிங்க. பரவாயில்ல, நான் எடுத்துக்கிறேன். ஐயோ அம்மா, காரியத்தை மட்டும் கெடுத்துறாதம்மா. இல்ல ஆண்டி, நீங்க பரவாயில்ல, அவன் கொண்டு வரட்டும், நான் குடிச்சுக்கிறேன். அம்மா, அத நீயே குடிமா, நான் தான் கொண்டு வந்துட்டேன்ல. ஏன் போகணும்மா? எது கொடுக்கறதுனால கெஸ்ட்டுக்கு தானே முதல்ல கொடுக்கணும். அதை மறந்துட்டீங்களேம்மா. என்ன சூர்யா தம்பி, பவித்ரா உங்களுக்கு தான் கெஸ்ட், எனக்கு சொந்தக்கார பொண்ணு இல்ல, அதான் அப்புறம் கொடுக்கலாம்னு நினைச்சேன். என்ன ஆச்சரியமா இருக்கு, அண்ணன் இந்த வேலையெல்லாம் செய்யறான். என்னாச்சு உனக்கு? ஆச்சரியமா இருக்க? ஏன் இதெல்லாம் நான் செய்யக்கூடாதா? நீங்களும் குடிங்க. நீங்களும் குடிங்க, குடிங்க. ஆமாங்க, பௌர்ணமா பண்ணது டேஸ்டா இருக்கு, குடிங்க. குடி. அட, அம்மா சொல்றாங்கல்ல, குடிங்க குடிங்க. குடிங்க. ஏங்க குடிங்க. சூடு ஆறி போச்சுன்னா நல்லா இருக்காதுங்க, குடிங்க. குடிடி, குடி, குடிச்சு தொலை, சீக்கிரம் குடி. அட, என்னங்க யோசிக்கிறீங்க? குடிங்க. பௌர்ணமா, பாதாம் பால் சூப்பர். ஒன் மோர் கிடைக்குமா? ஒன் மோரா? இல்லடா செல்லம், எல்லாருக்கும் கொடுத்துட்டேன்டா. பிரியா, நான் இன்னும் இது குடிக்கல. இந்தா, இத நீ குடிச்சுக்கோ. இல்ல இல்ல இல்ல, வேணாம். இல்ல, கெஸ்ட் நீங்க தான், நீங்க சாப்பிடுங்க. ஆமா மாமா, கெஸ்ட் நீங்க தான் குடிக்கணும். அவளுக்கு கொடுத்தா பத்தவே பத்தாது, அவ குடிச்சிட்டே இருப்பா கொடுத்தா. பிரியா, நீ எந்த குடிமா? குடுன. நீங்க குடிங்க. வாங்கி பிரியா, வா. நீங்க குடிங்க, நான் பிரியா கொடுத்துக்கிறேன். பிரியா, இந்த வாங்கிக்கோ. பிரியா, இந்தா வா. அண்ணா, என்ன நான் குடுக்கறேன்னு கையிலே வச்சிட்டு இருக்க? குடுனா. இடியட், அறிவில்ல? நான் தான் உனக்கு தரேன் இல்ல, அதுக்குள்ள என்ன அவசரம்? இப்பதானே ஒரு பால் குடிச்ச, பாரு எல்லாம் போச்சு, பாரு எல்லாம் கீழே கொட்டிடுச்சு. கெஸ்ட் முன்னாடி இப்படிதான் பிஹேவ் பண்ணுவியா? கெஸ்ட் கூட பார்க்க மாட்டேன், நான் தான் தரேன்ல, அதுக்குள்ள என்ன அவசரம்? டேய்,
ஏன்டா கத்துற? வேணும்னு கொட்டினா தெரியாம தானே படிச்சே, அதுக்கு அப்படி கத்துற? சின்ன பிள்ளடா அவ. இல்லப்பா, ஏதாவது பேசினா தோலை உரிச்சிடும் சொல்லிட்டு. அழாத அழாத. இல்லப்பா, அவங்க கெஸ்ட், அவங்க மேல பால் கொட்டி அவங்க ட்ரெஸ் வீணாகிடுச்சுலப்பா, அதனாலதான்ப்பா. அதுக்காக அவ்வளவு ஹார்ஷா பேசுவியா? சென்ஸ் இல்ல உனக்கு? சின்ன பிள்ளை எப்படி பேசணும் தெரிய வேணா? யாருக்கிட்ட எப்படி பேசணும் உனக்கே தெரியல. சரி அழாத. இல்லப்பா, தப்பு என் மேலதான். அண்ணனை திட்டாதீங்கப்பா. சாரிக்கா, ட்ரெஸ் எல்லாம் என்னால கரையாயிடுச்சு. ஐயோ அதெல்லாம் பரவாயில்ல. இதுல என்ன இருக்கு? வாஷ் பண்ணா போயிட போகுது. ஆனா அண்ணனை விட்டு கொடுக்காம இது ஏன் தப்புதான் சொன்ன உன்னோட ஆட்டிடியூட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கரெக்டா சொன்ன பவித்ரா. அண்ணன் மேல இருக்கிற பாசத்துல இதெல்லாம் நான் பண்ண தப்புதான்னு எப்படி அவ உனக்கு விட்டு கொடுக்கறா? அதே பாசம் உனக்கும் இருந்திருந்தா இந்த அளவுக்கு நீ திட்டியிருக்க மாட்டேன். முதல்ல வீட்ல இருக்கவங்க கிட்டயும் மத்தவங்க கிட்டயும் எப்படி நடந்துக்கணும்னு பிரியா கிட்ட கத்துக்கோ. ஏண்டி எங்க அம்மாவை ஏத்தி விடுற? உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாருடி. பவுனு, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணு. சரி வா. பவித்ரா, சாரி. ஐயோ இதுல என்ன இருக்கு ஆண்டி? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மிஸ் ஆயிடுச்சு. இந்த குட்டி பிசாசு எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டா. பவித்ரா, இதெல்லாம் செய்யறதுக்கு தான் நாங்க இருக்கோம்ல. இல்ல ஆண்டி, சாப்பிட்டதை எடுத்து வைக்கிறதுல என்ன இருக்கு? நீங்க அது கூட நானே எடுத்து வச்சிடுறேன். நாங்க சாப்பிட்டதை எடுத்து வைக்கலனா திட்டுவீங்க, பவித்ராவை மட்டும் எதுவும் செய்ய வேணாம்னு சொல்றீங்க. நீயும் அவளும் ஒன்னாடி இதெல்லாம் சொல்லுவ. சாப்பிடறதுக்கு கூட ஒரு அசிஸ்டன்ட் வேணும்னு நினைப்பீங்க. பாவம் பவித்ரா, அதுவும் இந்த மாதிரி நேரத்துல அவ வேலையெல்லாம் செய்யவே கூடாது. ஏன் அப்படி என்ன நிலைமையில இருக்காங்க? அது ஒண்ணு இல்லடி. ஐஷு, நீயும் பவித்ராவும் ஒன்னா கண்ணாடி முன்னாடி போய் நில்லுங்க. அப்ப தெரியும் அவ என்ன நிலைமையில இருக்கா, நீ என்ன நிலைமையில இருக்கேன்னு. மா, நான் பவித்ரா விட குண்டா இருக்கேன்னு சொல்றீங்களாமா? சேச்சா, நீ குண்டுன்ல நான் சொல்லல. யார் சொன்னா அந்த மாதிரி? மா, நான் ஒன்னும் அவ்வளவு குண்டா இல்லம்மா. பவுனம்மா, இங்க வாங்கல. நான் குண்டா இருக்கேனா இல்ல பவித்ரா குண்டா இருக்காங்களா? செல்லக்குட்டி, நீ அம்மா சொல்றதெல்லாம் நம்பாத. நீ எவ்வளவு அழகா ஸ்லிம்மா நம்ம சிம்ரன் மாதிரி இருக்க தெரியுமா? நம்ம பவித்ரா தான் குண்டா குழிப்பணியார மாதிரி இருக்கா. நீங்களும் என்ன கலாய்க்கிறீங்க பாத்தீங்களா? நானும் குண்டாவும் இல்ல ஸ்லிம்மாவும் இல்ல, கொஞ்சோண்டு பூசின மாதிரி இருக்கேன், அவ்வளவுதானே. என்னடி இது? குண்டா இருக்கேன்னு சொன்னாலும் கோச்சிக்கிற, ஸ்லிம்மா இருக்கேன்னு சொன்னாலும் சினுங்குற. அப்ப நான் என்னதான் சொல்றது சொல்லு. பவுனு, இங்க பாரு, அவளை அப்படியெல்லாம் சொல்லாத, அழகுன்னு சொல்லு. என் பொண்ணு இருக்காளே,
அவ ஒல்லியா இருந்தாலும் சரி குண்டா இருந்தாலும் சரி அழகு. மா என்ன வச்சு நீ காமெடி கீமெடி பண்ணலையே. காமெடியா? நான் காமெடியா பண்றேன்? அப்படிலாம் ஒண்ணு இல்லையே. ஆண்டி, உங்க குடும்பத்தை பார்க்கவே ரொம்ப ஆசையா இருக்கு. யார் இந்த குடும்பத்தை பார்த்தாலும் நாமளும் இந்த குடும்பத்துல ஒருத்தரா ஆக மாட்டோமான்னு தான் நினைக்க தோணும். நீ இந்த குடும்பத்துல ஒருத்தியாக போறவதான் பவித்ரா. அந்த நாள் கூடிய சீக்கிரமே வரும். ஏன் கண்ணே பட்டுருச்சு ஆண்டி. முதல்ல எல்லாரையும் நிக்க வச்சு திருஷ்டி சுத்தி போடுங்க. வெளியில இருக்கிறவங்க கண்ணு படுறதுனால ஒரு குத்தமா ஆயிடாதுமா. ஆனா குடும்பத்துல இருக்கிறவங்க ஒழுக்கமா இருக்கணும். அப்படி ஒழுக்கமா மட்டும் இல்லைன்னா பிரச்சனை வரும். குடும்பம் செதஞ்சு போயிடும். இத்தனை நாள் இந்த குடும்பம் செதஞ்சு போயிடுமோன்னு என் மனசுல எந்த கவலையும் வந்ததில்லை. ஆனா இப்போ நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இந்த குடும்பம் செதஞ்சிருமோன்னு மனசுக்குள்ள ஒரு பயம் வந்திருக்கு. மா ஏமா அப்படி சொல்றீங்க? குடும்பம் சதஞ்சு போற அளவுக்கு இங்க என்ன நடக்குது? ஏமா அப்படி சொன்னீங்க? குடும்பத்துக்குள்ள யார் இப்போ ஒழுக்கம் இல்லாம இருக்காங்க? சொல்லுங்கம்மா. இல்லடி, வீட்டுக்குள்ள பாம்பு வந்ததுல இருந்து இப்போ அண்ணன் கல்யாணம் விஷயம் வரைக்கும் எல்லாமே தப்பு தப்பா தான் நடந்துகிட்டு இருக்கு. மா அன்னைக்கு பொண்ணு பாக்குறத தடுத்ததே நீதானமா? இவளுக்கு எப்படி இந்த உண்மை தெரிஞ்சது? ஐஷு, என்ன சொல்ற? நான் ஏன் தடுக்க போறேன்? ஆமாமா, நீங்க தான் தடுத்தீங்க. ஐஷு, நீ என்ன சொல்லிட்டு இருக்க? பொண்ணு ஏன் சூர்யாக்கு பொண்ணு பாக்கறத தடுக்கணும்? பின்ன என்ன பவுனம்மா, அன்னைக்கு பொண்ணு பார்க்க போறப்போ அம்மா மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்திருந்தா இந்நேரம் நிச்சயமே ஆயிருக்கும். அன்னைக்குன்னு பார்த்து கிரைண்டர்ல கை விட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அதனால பொண்ணு பார்க்க போறது நின்னு போச்சு. இப்ப சொல்லுங்க, அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போறத தடுத்தது அம்மா தானே? ஐஷு, பொண்ணு என்ன வேணும்ட்டேவா கிரைண்டருக்குள்ள கை விட்டா? நான் ஏதோ நீ பெருசா ஏதோ சொல்ல போறேன்னு நினைச்சு பயந்தே போயிட்டேன். ஏதோ தெரியாம அவ கையை விட்டுட்டா, அதுக்கு இன்னும் பெருசா பேசிட்டு இருக்க? தெரியாம விட்டாலும் பொண்ணு பார்க்க போறது நின்னதுக்கு காரணம் அம்மா தானே? அதத்தான் நான் சொன்னேன். நல்லா சொன்ன போ. மா, நான் அப்படி சொன்னதுக்கு கோச்சிக்கிட்டீங்களாமா? சாரிமா. பாம்பு வந்ததுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லம்மா. நாம செய்யற தப்புதான். இத புரிய வைக்கிறதுக்காக தான் அப்படி சொன்னேன். சூர்யா அண்ணனுக்கு ஸ்வேதா அண்ணியோட சீக்கிரமே கல்யாணம் நடக்கும். மா, நீங்க வேணா பாருங்களேன். ஸ்வேதா அண்ணி இந்த குடும்பத்துக்கு மூத்த மருமகளா வர போறாங்க. உங்களை தாங்க தாங்கன்னு தாங்க போறாங்க. ஏய், என்னடி? அது நடக்கும்போது நடந்துட்டு போட்டும். இப்ப எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு? பவித்ரா, உனக்கு சாப்பாடு பிடிச்சிருந்ததா? நல்லா இருந்துச்சு ஆண்டி. ஒரு நாள் நான் உங்க எல்லாருக்காகவும் சமைச்சு போடுறேன். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கூடிய சீக்கிரம் அந்த காரியத்தை பண்ணு. இங்க நானும் பவுனும் சமைச்சு சமைச்சு நாக்கே செத்து போச்சு. யாராவது சமைச்சு கொடுக்க மாட்டாங்களான்னு தோணுது. அம்மாமா, நான் வேணா ஒரு நாள் சமைக்கட்டுமா? ஐயோ ஐஷு, வேண்டாம் ஐஷு, எங்கனால தாங்க முடியாது. போங்கம்மா, எப்ப பார்த்தாலும் என்ன கலாச்சிட்டே இருக்கீங்க. ஏய், நான் சும்மா சொன்னேன். ஐஷு ஐஷு, நான் போறேன். ஐயோ, விளையாட்டு விளையா போச்சு. நீ எப்பவும் இப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்கணும் பவித்ரா. இந்த குடும்பத்துக்குள்ள நீயும் ஒருத்தி ஆகணும். சீக்கிரமாவே உன்னை இந்த குடும்பத்துக்குள்ள கூட்டிட்டு வர. வணக்கம் சார். வணக்கம்.
ஐயா இருக்காரா? இருக்கிறாங்க சார். வாங்க சார். ராஜாராம். ஏய் வா மாணிக்கம், வா 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 உட்காரு. சிஸ்டர் கை சரியாயிடுச்சு போல் இருக்கு. சரியாயிடுச்சு. சாரி சிஸ்டர், ஹாஸ்பிட்டலுக்கே வந்து பார்க்கலான்னு நினைச்சேன். வேலை ரொம்ப இருந்தது, வர முடியாம போயிடுச்சு. பரவாயில்லண்ணே. அண்ணே காஃபி குடிக்கிறீங்களா? கண்டிப்பா. இரு நான் கொண்டு வரேன். சொன்ன மாதிரியே வந்துட்டாரே. பொண்ணு பார்க்க போறத பத்தி கேட்டா என்ன சொல்றது? உனக்கு 100 ஆயிசுரா. நீ வீட்டுக்கு வரும்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன், கரெக்டா அதே மாதிரி வந்துட்டேன். அப்புறம் வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கப்பா. உங்க ஒரே தொந்தரவு, எப்போ பொண்ணு பார்க்கறத வச்சுக்கலான்னு கேளுங்க, இல்லைன்னா என்ன கூட்டிட்டு போங்க, நானே கேட்கறேன்னு அடம் பிடிக்கிறாங்க. உங்க குடும்பத்தோட சம்மதம் வச்சுக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்காங்க. சரி, அவ்வளவு ஆசையா இருந்தா வீட்லயும் கூட்டு வந்திருக்கலாம்ல. இருக்கட்டும்பா. அவங்களுக்கு மட்டும் இல்லப்பா, எனக்கும் இந்த சம்மதத்தை உறுதிப்படுத்திட்டோம்னா மனசுக்கும் நிம்மதி ஆயிடும். நல்ல குடும்பத்துல பொண்ணு வாழ போறாங்கிற சந்தோஷத்தை விட மனசுக்கு நிம்மதி தர விஷயம் வேற என்ன இருக்க முடியும் சொல்லு. எங்க குடும்பத்தை பத்தி இவ்வளவு உயர்வா பேசுற, உண்மையிலேயே கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. நாங்க அந்த நம்பிக்கை காப்பாத்துவோம். உன்னையும் உன் குடும்பத்தையும் எத்தனை வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கேன். சொன்ன சொல் இம்மி அளவு கூட பிசகுனது இல்லை. பொண்ணு பார்க்குற விஷயத்தை பத்தி நான் கேட்கலனாலும் நீயே பேசிடுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனாலும் மனசு கேட்கல. ஒரே ஒரு மக இல்ல, அதான். பொண்ணு பார்க்கறத இப்போ வச்சுக்கலான்னு முடிவு பண்ணா மற்ற வேலையெல்லாம் ஆரம்பிக்க வசதியா இருக்கும். மனசுக்குள்ள அதே நினைப்பா ஓடிக்கிட்டு இருக்கு. அதான் தாங்க முடியாம கிளம்பி வந்துட்டேன். அங்கிள். ஏய் மாப்ள, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அங்கிள். பரவாயில்ல. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் அங்கிள். இன்னும் என்னடா 3வது மனுஷன் மாதிரி அங்கிள்னு கூப்பிட்டு இருக்க? மாமான்னு வாய் நிறைய கூப்பிட வேண்டியதானே? சரிப்பா. பாரு மணிக்கம், எல்லாம் பேசி முடிச்சு கடைசி நேரத்தில் தள்ளி போனா அது எவ்வளோ கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தெரியும். நானும் பொண்ணையும் உங்க வீட்டுக்கு வந்து பொண்ணு பார்க்கலான்னு தான் பேசிட்டு இருந்தோம். இல்லை பொண்ணு? ஆமா அண்ணே. உள்ளவா. ஒரு நல்ல நாளா பார்த்து. என்ன பவித்ரா அங்கே நின்னுட்ட? உள்ளவா. ஹலோ ஹலோ. இந்த பொண்ணு யாரு? இது வரைக்கும் நான் இந்த வீட்டில் பார்த்ததே இல்லையே. இந்த பொண்ணு பவுனோட தூரத்து சொந்தக்கார பொண்ணு. ஓ, இப்போ காஃபி கொண்டு வரேன்னு போனாங்களே, அவங்க வீட்டில் வேலை செய்யற அம்மா, அவங்க சொந்தமா? இந்தாங்கண்ணே காஃபி எடுத்துக்கங்க. அதே பவுனு எங்க குடும்பத்தில் ஒருத்தி மாதிரி தான். சாரிப்பா, நான் தெரியாம சொல்லிட்டேன். மா, மன்னிச்சிருங்கம்மா ப்ளீஸ். ஐயோ பரவாயில்லண்ணே.